கேட்டு ரசிக்க. இந்த தலைப்பை கண்டவுடன் நீங்கள் எல்லோரும் ஒரு சுய அலசல் செய்திருப்பீர்கள். அந்த சுய அலசலுடன் இந்த பேச்சாளர்களுடைய கருத்துக்களை ஒப்பிட்டுக் கொள்ளலாம், தொடர்புபடுத்திக் கொள்ளலாம். நமது டிஜி சென்ட்ரல் அவருடைய அலுவலக பணிச்சுமைகளுக்கு நடுவே இன்று நடுவராக அமர்வதற்கு இசைந்துள்ளார். நமது நடுவர் மிகப்பெரிய எழுத்தாளர், தமிழார்வலர், விளையாட்டுத் துறையில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம், ஆனால் நேரம் குறைவு. இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சியை நடத்த நடுவரிடம் இந்த மேடையை ஒப்படைக்கிறேன். இந்த மேடை தங்களுக்காக. நன்றி. மிக்க நன்றி. அனைவருக்கும் நண்பர்கள் வணக்கம். இங்கு கூடியிருக்கின்ற துறை தலைவர் அவர்களே, குழு அதிகாரிகளே மற்றும் தணிக்கை மற்றும் கணக்கு பிரிவு அலுவலர்கள் மற்றும் அதிகாரிகளே, அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நண்பர்கள் வணக்கம். கடந்த ஒரு வாரமாக தணிக்கை வார விழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மாநில அரசு அதிகாரிகளுக்கென்று விழிப்புணர்வு நிகழ்ச்சி, மாணவர்களுக்கென்று ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி, அரசு நிர்வாகத்தில் 3ஆம் படிநிலையில் உள்ள மக்கள் பிரதிநிதிகளுக்கான பயிற்சி முகாம் என்று பல்வேறு திட்டங்கள், நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் சொல்லும்போது நம்முடைய அலுவலர்களுக்கும் அதிகாரிகளுக்குமான நிகழ்ச்சி ஏதும் இல்லையா என்று கேட்பது புரிகிறது. ஸோ அதற்காக ஏற்கனவே ஒரு கலை நிகழ்ச்சியை 2 தினங்களுக்கு முன்பாக நடத்தியிருக்கிறோம். அடுத்த 2 தினங்களில் தணிக்கை ஓட்டம் என்ற பெயரில் பெசநகர் பகுதியில் ஓட்டம் நடைபெற இருக்கிறது. நேற்றைய முன்தினம் புதுச்சேரியில் ஒரு நிகழ்ச்சியும் நடத்தியிருக்கிறோம். ஸோ இதெல்லாம் கலைத்திறனையும் உடல் திறனையும் மேம்படுத்துவதற்கான நிகழ்ச்சிகள். இவற்றை தவிர்த்து மன மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சிகள் ஏதாவது நடத்துகிறோமா என்ற ஒரு கேள்வி எழுந்தது. அந்த வகையில் தான் மன மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சியும் அதோடு சிந்திக்க வைக்கவும் கூடியதுமான ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்து பட்டிமன்ற நிகழ்ச்சியை இங்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். தற்போது சூழலில் தமிழகத்தில் பட்டிமன்றம் இல்லாமல் எந்த ஒரு விழாவும் நிறைவடைவதில்லை, கொண்டாடப்படுவதும் இல்லை. ஆகையால் நமது தணிக்கை வார விழாவும் பட்டிமன்றம் ஒரு முக்கிய நிகழ்வாக நடைபெறுகிறது. பெரும்பாலும் தணிக்கை பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய அலுவலர்கள் தணிக்கை பணி என்று எடுத்துக்கொண்டாலே ரிஸ்க் அனாலிசிஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. அதிலிருந்து தான் தணிக்கை தொடங்குகிறது. இது அரசு அலுவலர்களுக்கு பொருந்தும். ஆனால் தனி மனிதர்களும் குடும்ப வாழ்க்கையிலும் சமூக ஊடகங்களை பயன்படுத்தும் போது எண்ணற்ற ரிஸ்க் ஃபேக்டர்களை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆபத்துகளையும் இடர்களையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதை மறுக்க முடியாது. அந்த இடர் எப்படி வருகிறது, எங்கிருந்து வருகிறது, எந்த நேரத்தில் வருகிறது என்பதெல்லாம் யாராலும் கணிக்க முடியாது. அது ஒரு தவிர்க்க முடியாத நிகழ்வாக மாறிவிட்டது. இந்த சூழலில் அதை எப்படி நாம் சந்திக்க போகிறோம் என்பது ஒரு முக்கிய கேள்வியாக இருக்கு. அடுத்து அதற்குரிய விவாத நிகழ்ச்சிகளில் அதை பற்றி அறிந்து கொள்வோம். ஆனால் தணிக்கை என்றாலே எதிர்மறை கருத்துக்களை மட்டும்தான் பார்க்க வேண்டுமா? சமூக ஊடகங்களில் எதிர்மறை கருத்துக்கள் மட்டும்தான் பொதிந்திருக்கின்றனவா? நன்மை பயக்கும் விஷயங்கள் இல்லவே இல்லையா என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. எப்படி எதிர்மறை கருத்துக்கள் எப்படி வருகின்றன, எங்கிருந்து வருகின்றன என்பது நமக்கு புரியாமல் இருக்கிறதோ, அதே போல் சமூக ஊடகங்கள், சமூக வலைத்தளங்களின் பயன்கள் எண்ணற்ற அளவில் நிரம்பி கிடக்கின்றன. எங்கே தொடங்குகிறது, எங்கே முடிகிறது, எந்த இலக்கை தொடுகிறது என்பதையும் புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு அதனுடைய பரப்பளவு விரிந்திருக்கிறது. ஆகையால் இதை இரண்டையும் இணைத்து அதில் உள்ள ஆபத்துக்கள், எப்படி சிக்கல்கள் தொடங்குகின்றன, எந்த அளவிற்கான நன்மைகள் இடம்பெற்றிருக்கின்றன என்பதை ஆராய்ந்து விவாதித்து ஒரு முடிவு எடுப்பதற்காக தான் இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். குறிப்பாக 3 செய்திகளை மட்டும் சொல்லிட்டு அடுத்த கட்டத்திற்கு போய்விடலாம்.
என்ன அப்படின்னா வந்து சமூக வலைத்தளங்கள் நம்முடைய இழந்துவிட்ட நட்புகளையும் உறவுகளையும் மீட்டெடுப்பதற்கு பக்கபலமாக இருந்திருக்கின்றன. எந்த அளவிற்கு உறவுகளையும் நட்புகளையும் மீட்டெடுக்க உதவி இருக்கிறதோ அதே அளவிற்கு வெறுப்புகளையும் கலவரத்தை தூண்டும் வகையான உண்மைக்கு புறம்பான செய்திகளை பரப்புவதிலும் இந்த சமூக வலைத்தளங்கள் உதவி இருக்கின்றன. முதலில் சொன்னது வரம் என்றால், இரண்டாவது சொன்னது சாபம். அதே போல் அடுத்த ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், மருத்துவ உலகில் உயிர் காப்பதற்கான பல்வேறு தேவைகளை பூர்த்தி செய்யும் விதமாக சமூக வலைத்தளங்கள் இருக்கின்றன. அந்த விதத்தில் அவை வரவே. ஆனால் மோசடிகள் மூலமாகவும் சில தவறான வழிநடத்தல் காலமாகவும் உயிரிழப்பிற்கும் காரணமாக சமூக வலைத்தளங்கள் இருக்கின்றன என்பதையும் மறுப்பதற்கில்லை. அந்த விதத்தில் இவை சாபமாகவே இருக்கின்றன. கல்வியை எடுத்துக்கொண்டால் மாணவர்கள் கல்வியை கற்பதற்கும் அவருடைய திறன்களை மேம்படுத்திக் கொள்வதற்கும் வழிவகுக்கும் போது சமூக வலைத்தளங்கள் வரமாக இருக்கின்றன. மாறாக அவர்களை தவறான வழியில் வழிநடத்துவதற்கு துணை போடும் போது சமூக வலைத்தளங்கள் சாபமாக மாறிவிடுகின்றன. இந்த இரண்டு விதமான சூழல்களுக்கு இடையே எது சரியானது, எது சிறந்தது என்பதை விவாதித்து முடிவு எடுப்பதற்கு இந்த தணிக்கை இந்த பட்டிமன்றத்தை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த பட்டிமன்ற தலைப்பை முதலில் அறிமுகப்படுத்தி விடலாம். ஒரு முன்னுரைக்கு பின்னர் தலைப்பை முழுமையாக அறிமுகப்படுத்திவிட்டால் சிறப்பாக இருக்கும். பேச்சாளர்கள் அந்த தலைப்பை ஒட்டி அந்த வரையறைக்குள் பேசுவது சரியாக இருக்கும் என்பதற்காக அதை செய்து விடலாம். தனிமனித வாழ்க்கைக்கும் குடும்ப வாழ்க்கைக்கும் தேவைப்படக்கூடிய, அன்றாட வாழ்க்கையில் தேவைப்படக்கூடிய அனைத்து வலைத்தளங்களையும் சமூக வலைத்தளங்களாக எடுத்துக்கொள்ளலாம். இதிலிருந்து அலுவலகம், ஆராய்ச்சி, அரசு பணி செய்வது தொடர்பான வலைத்தளங்களை முற்றிலும் ஒதுக்கி வைத்துவிட்டு நமது வாழ்க்கைக்கு அன்றாட வாழ்க்கையில் நாம் எவற்றையெல்லாம் பயன்படுத்துகின்றோமோ அந்த வலைத்தளங்களை மட்டும் சமூக ஊடகங்களாக நம்ம இங்கே எடுத்துக்கொண்டு விவாதிக்கிறதாக முடிவு செய்திருக்கிறோம். அவை பொழுதுபோக்கு அம்சங்கள் கொண்டதாகவும் இருக்கலாம், அல்லது நமது வாழ்வை, அன்றாட வாழ்வின் நிகழ்வுகளை எளிதாக்குவதற்குரிய வாய்ப்புகளாகவும் அமைந்திருக்கலாம். ஆகவே இரண்டையும் தொட்டு பொழுதுபோக்கு அம்சங்கள், வாழ்க்கை எளிமையாக்குவதற்குரிய வாய்ப்புகளை உருவாக்கும் வலைத்தளங்கள் இரண்டையும் இணைத்தே நம்முடைய விவாதம் செல்ல இருக்கிறது. இந்த விவாதத்தில் ஒவ்வொரு இரண்டு அணிகள் இருக்கின்றன. ஒவ்வொரு அணியிலும் 4 அணி பேச்சாளர்களை அறிமுகப்படுத்துவதற்கு முன்னர் ஒரு சிறு பேச்சாளர்களுக்கு ஒரு வேண்டுகோள். ஒவ்வொருவருக்கும் ஒரு 5 மணித்துளிகள் பேசுவதற்கு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. நீங்கள் 5 மணித்துளி பேசி முடிக்கும் போது ஒரு மணி ஒலிக்கப்படும். அதற்கு பின்னர் 30 வினாடிகள் இடைவெளியில் 2 முறை மணி ஒலிக்கப்படும். கடைசியாக 6 நிமிடங்கள் முடிந்துவிட்டால் ஒரு நீண்ட மணி ஒலிக்கப்படும். அப்போது நீங்கள் உங்கள் பேச்சை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நேரம் கருதி இந்த வரைமுறை வகுத்திருக்கிறோம். பேச்சாளர்களை அறிமுகப்படுத்திடலாம். பேச்சாளர்கள் அறிமுகப்படுத்த அவங்களுடைய சரியான அவர்கள் வரணும். இப்போது பேச்சாளர்களை அறிமுகப்படுத்தி விடலாம். முதலில் வரமே என்ற அணியினர். அணிக்கு தலைமை தாங்குபவர் டி. சுதாகர் அவர்கள் இயற்கையாக பதவி வகிக்கிறார். என்னுடன் நீண்ட காலம் பணியாற்றியவர், EDP சுதாகர் என அறியப்பட்டவர், பண்பாளர், அனைத்து தரப்பு மக்களிடமும் இனிமையாக பழகுபவர்கள், சமூக ஊடகங்கள் குறித்த பேச்சிற்கு இவரை விட பொருத்தமானவர் இல்லை என்பது என்னுடைய கருத்து. அதே அணியில் திருமதி புஷ்பலதா மணிவண்ணன் அவர்கள் மூத்த தணிக்கை அதிகாரியாக பொறுப்பு வகிக்கிறார். பட்டிமன்றங்களில் இயல்பான நடையில் பேசும் வல்லமை கொண்டவர், பல போட்டிகளில் பங்கேற்று பரிசுகளை வென்றவர், கேரம், டேபிள் டென்னிஸ் என்ற விளையாட்டுகளிலும் ஆர்வம் காட்டும் பன்முக திறன் கொண்டவர். அவரை இந்த பட்டிமன்றத்தில் பேசுவது சிறப்பு. அடுத்து முக்கிய பேச்சாளர் திருமதி ஐஸ்வர்யா, துணை தணிக்கை மேற்பார்வையாளராக ரயில்வே
ரயில்வே தணிக்கை அலுவலகத்தில் மன்னிக்கவும் துணை தணிக்கை அதிகாரியாக ரயில்வே தணிக்கை அலுவலகத்தில் திருச்சியில் பணியாற்றுகிறார். தமிழில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர். ஐசம்மா என்ற யூடியூப் சேனல் ஒன்றையும் நடத்தி வருகிறார். அதில் குழந்தைகளோடு குழந்தைகளாக மாறி கதை சொல்லும் வழிமுறைகளை பயன்படுத்தி வருகிறார். அவர்களை நல்வழிப்படுத்தவும் ஒரு எண்ணத்தை சொல்லி வருகிறார். இந்த மேடையிலும் சில கதைகளை சொல்வார் என்று நம்புகிறேன். அடுத்து திருமதி ராதா அவர்கள் துணை மேற்பார்வையாளராக பொறுப்பு வகிக்கிறார். தாய்மொழியாக தமிழ் இல்லாவிடனும் தமிழ் ஆர்வம் கொண்டவர். பல போட்டிகளில் பங்கேற்று முதன்மையாக வந்து பரிசுகளை வென்றுள்ளார். முத்தாய்ப்பாக கடந்த ஆண்டு ஆளுநரிடமும் பரிசு பெற்ற நிகழ்வு குறிப்பிடத்தக்கது. பட்டிமன்ற பேச்சிலும் முதன்மையாக வருவார் என்று உறுதியாக கூறலாம். அடுத்து சாபமா என்ற அணியினுடைய அறிமுகம். அணிக்கு தலைமை ஏற்று நடத்துபவர் திரு CJ கார்த்திக்குமார் பொறுப்பு வகிக்கிறார். தமிழ் ஆர்வலர், பரந்த அனுபவமும் விரைவில் முடிவெடுக்கும் திறனும் கொண்டவர். சரி எனப்பட்டதை தமது கருத்துக்களை தயங்காமலும் தெளிவாகவும் முன்வைப்பவர். பட்டிமன்றம் சிறப்பாக நடக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். அடுத்து திருமதி லீனா மனோகரன் அவர்கள் மூத்த தணிக்கை அதிகாரியாக பொறுப்பு வகிக்கிறார். இவருக்கு இந்த மேடை புதிதல்ல. மேடை நாடக நடிகராக திறம்பட நடிக்கக்கூடியவர். இதே மேடையிலும் ஆடிட் அலுவலக மேடையிலும் சில நாடகங்களில் பங்கேற்று தமது திறமையை வெளிப்படுத்தியுள்ளார். வெள்ளித்திரையிலும் சின்னத்திரையிலும் நடிக்கும் வாய்ப்பு கூடியவரையில் என்று நம்புகிறேன். அடுத்து திரு ராஜேஷ்குமார் அவர்கள் துணை கணக்கு அலுவலராக பொறுப்பு வகிக்கிறார். இவர் ஒரு கவிஞர் என்பது கூடுதல் சிறப்பு. பல பட்டிமன்றங்களில் ஏற்கனவே பங்கேற்ற அனுபவம் கொண்டவர். தமது கருத்துக்களை ஆழமாக முன்வைப்பவர். அடுத்து திருமதி AS சியாமலா அவர்கள் துணை மேற்பார்வையாளராக பொறுப்பு வகிக்கிறார். தமிழ் ஆர்வலர், அதோடு விளையாட்டுத் துறையிலும் அதிக ஆர்வம் கொண்டவர். மேடை பேச்சுகளில் முனைப்பு காட்டுபவர்கள். ஆகவே திறன் வாய்ந்த சிறப்பாக பேசக்கூடிய பேச்சாளர்கள் நம்மிடையே இருக்கிறார்கள். இப்பொழுது தலைப்பை அறிமுகப்படுத்திவிட்டோம், பேச்சாளர்களையும் அறிமுகப்படுத்திவிட்டோம். அடுத்து என்ன, ஒரு காரசாரமான விவாதத்திற்கு தயாராக வேண்டியதுதான். ஸோ இந்த நிகழ்ச்சியில் முதலில் பேசுவதற்காக திரு P. சுதாகர் அவர்களை மரமே என்ற அணியின் சார்பாக அழைக்கிறேன். சபையோருக்கு வணக்கம். நடுவர் கூறியதை போல எனக்கு முதலில் பேச அழைப்பு வந்தபோது எனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று நான் ஆச்சரியப்பட்டேன். தலைவரே சொல்லிவிட்டார், EDP சுதாகரனால் அந்த சோஷியல் மீடியா இந்த லிங்க் இருக்கிறதுனால யூஆர் பெட்டர் குவாலிஃபைடு அப்படின்னு. ஸோ ஐ வில் டூ ஜஸ்டிஸ். இது நம்ம இன்னைக்கு சாபமா வரமா அப்படின்னு பேசுகிறோம் கேட்குறோம். இது ஒருத்தர் உணர்றது கொடுத்து இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இதுக்கு முன்னாடி யாருக்கும் ஒரு சின்ன கதையோட நான் ஆரம்பிக்கிறேன். 2 நண்பர்கள், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், 2 பேரும் ஒரு நாள் பேசின்னு இருக்கிறச்சு. ஒருத்தருக்கு கோவம் வந்துடுச்சு. இன்னொருத்தர் பார்த்து, டேய் போடா காடா பண்ணுவோம் அப்படின்னாரு. திட்டு வாங்கணும் சிரிச்சுட்டேன். அதுக்கு பரவாயில்லடா, எல்லாம் ஒன்று தான்டா அப்படின்னு சும்மா இருக்கு. ஆனால் அவருக்கு பின் மண்டையில் ஏதோ இது வந்து ரெஜிஸ்டர் ஆகிட்டு கேட்டுகிட்டே இருக்கு. இன்னும் காண்டாமல் இருக்கும். ஒரு 6 மாதம் கழிச்சு எல்லாரும் ஜூ போனோம். ஜூவில் அப்படியே சுற்றி வரைச்சு ஒரு அனிமல் பார்த்துட்டே வரைச்சு திடீர்னு வரது காண்டாமிருகம் போடுது. என்ன இருக்கு உள்ள எட்டி பார்த்தா நமக்கு தான் தெரியும் காண்டாமிருகம் எப்போதும் மறைஞ்சி இருக்கும். பார்த்தா குண்டா ஒரே ஒரு ஹார்ன், அப்படியே ஒரு திக் ஸ்கின், அதோட ஒரு அனிமல் சுற்றின்னு இருக்காது, மிருகம் ஒன்று. உடனே இவருக்கு அடிபடுது. இந்த மிருகத்தோடையா நீ என்ன கம்பேர் பண்ண? ஆமாம்,
திருப்பி சொல்லு, இந்த மிருகத்தோட தான் என்ன கம்பேர் பண்ணியா? ஆமாம். திட்டு வாங்கினது ரொம்ப கோவம் வந்துடுச்சு. திருப்பி அங்கே ஜூவில் சுற்றி பார்த்துட்டு அத்தோட முள்ளம்பன்றி ஒன்று இருக்குது. அந்த முள்ளம்பன்றி பார்த்தீங்கன்னா, நீ தாண்டா முள்ளம்பன்றி பாடுறா. ஏன் சொல்கிறேன்னா, இது 6 மாதம் ஆச்சு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுது. அப்புறம் 2 பேரும் ஒருத்திட்டாங்க, பரஸ்பரம் அது டிஃப்ரெண்ட் ஆகிட்டு. இதே வந்து இன்னித்து நாள் சோஷியல் மீடியா இருக்கிற இடத்துல வந்திருந்தா காண்டாமிருகம் அப்படின்னு அவன் சொன்னான்னா, அடுத்த நிமிஷம் கூகுளில் என்ன ஃபஸ்ட்டு கூகுள் இமேஜ் சர்ச் யாருன்னு அது, அப்புறம் அதை பற்றின ஒரு பேக்ரவுண்ட், உடனே இவன் இதோட மோசமான ஒரு அனிமல் இருக்கா பார்க்குறதுக்கும் கேரக்டர்ஸும் அதை வச்சு திட்டிகிட்டு இருப்போம். அதோட உடனே முடிச்சுட்டு இருக்கோம் அந்த ப்ராப்ளம். பட் 6 மாதம் அவனுக்கு தலையில் அதை வந்து அரிச்சுட்டே இருக்குது. ஸோ சோஷியல் மீடியாங்கிறது ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நம்ம பார்த்தோன்னா, ஜிமெயில் முதல்ல மெயில் இருந்தது. இந்த மெயிலில் வந்து நமக்கு டெய்லி காத்தால் உட்காந்தோன்னா ஒரு 50 சிசி வரும், கார்பன் காப்பி போட்டு 50 ரெசிபென்ட்ஸ் போட்டு ஏதோ ஒரு விஷயம், ஃபோட்டோ, ஒரு ஈவெண்ட், சம்திங். ஸோ இது நம்ம எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்ட் ஆக ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா இதில் நிறைய நல்ல செய்தி, நிறைய இன்ஃபர்மேஷன் வந்தது. பீப்புள் சம்டைம்ஸ் மாடல் தேர் டெய்லி லைஃப் ஆன் இட். அதுக்கப்புறம் வந்து ஆர்குட் அப்படின்னு ஒன்று வந்தது, ஃபேஸ்புக்கு வரதுக்கு முன்னாடி. அதுவும் உடனே அதுக்கு போயிட்டாங்க எல்லாரும். திரும்ப என்ன பண்ணாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு ஃபேஸ்புக் வந்தது. அப்புறம் கூகுளில் யூடியூப் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. யூடியூப் பார்த்த உடனே எல்லாருக்கும் பிடிச்சி போகிற என்னென்னா, இட் கனெக்டட் ஆல் ஜென்ரேஷன்ஸ். அந்த காலத்து பாட்டு, அந்த காலத்து படம், அந்த காலத்து நிகழ்ச்சிகள், கரண்ட் ட்ரெண்டு, நடுவில் இருக்கிற ஜென்ரேஷனுக்கும் வந்தது. பின்னாடி யூடியூப்பில் கூகுள் என்ன பண்ணார், பின்னாடி அவங்க வந்து எதுக்கு எடுத்தாலும் கேட்குற மாதிரி ஒரு சர்ச் இன்ஜின் கொண்டு வந்தப்போ, அது நம்ம எல்லோரும் செல்லம் அது கூகுள் ஆச்சாரியா இல்லை கூகுள் மாமி அப்படின்னு சொல்லுவோம். என்ன வேணுமோ ஜஸ்ட் கூகுள். கொஞ்சம் கொஞ்சமாக அது டெவலப் பண்ணி கூகுள் லென்ஸ்னு ஒன்று வந்தது. நம்ம ஏதாவது படம் வேணும், பார்க்கணும், பண்ணணும் அப்படின்னா உடனே அங்கே போயிட்டு அதை பார்த்துட்டு மேட்ச் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பரிணாம வளர்ச்சி. இந்த வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோன்னா, முதல்ல அம்மிக்கல்ல மாவு அரைச்சிருந்தாங்க எல்லோரும். கொஞ்ச நாள் கழித்து மிக்சி வந்தது, எல்லாம் மிக்சியில் போட்டு இட்லிக்கு மாவு அரைக்கிறோம். கொஞ்ச நாள் கழித்து அது போர் அடிக்கிறது, கிரைண்டர். எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியல, கிரைண்டர்ஸ், டேபிள் டாப் கிரைண்டர், டில்ட்டிங் கிரைண்டர் அப்படின்னு வந்து இது யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அதுவும் போர் அடிச்சு போய் என்ன பண்ணாங்க, தோசை மாவு ரெடியாக வெளியே கிடைக்கிறது, அது வாங்கிட்டு வந்து தோசை இட்லி தோசை பண்ணிக்கலாம். சரி, அதுவும் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுவும் முடியல. கொஞ்ச நாள் கழிச்சு என்னாச்சு, ஸ்விக்கி ஜொமேட்டோ வந்தது. போட்டு அந்த தோசை மாவு வாங்கி பண்ணுற வேலையும் போயிட்டு ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். ஸோ இந்த ஸ்விக்கி ஆர்டர் பண்ணுறதுக்கு வாட் இஸ் இதோட உந்துதல் என்ன இது பார்த்தோன்னா, ஃபேஸ்புக்கில் ஒருத்தர் போடுறாரு, இன்றைக்கி இந்த ஹோட்டலில் போனேன், இவ்வளோ நிறையா வாங்கி சாப்பிட்டேன் நான், இவ்வளோ நல்லா இருக்குது, உடனே அது வாங்கி. ஸோ ஒன்று இது பரிணாம வளர்ச்சி. நம்ம ஒரு ஜென்ரேஷனுக்கு என்னென்ன வேணுமோ அதை நம்ம பார்த்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த சோஷியல் மீடியா கொஞ்சம் நாளாக இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் இப்படி ஒன்றுன்னா வந்து கடைசியில் இன்றைக்கி வந்து காலங்காத்தால் எழுந்தோன்னா முதல்ல அதை முதல்ல முடிக்கிறோம். நம்ம சுவாமியை பார்த்து காத்தால் கும்பிடுறோம்னு நல்லது நினைக்கணும் தெரியாது, முதல்ல அது முதல்ல முடிக்கும். ஸோ அந்த அளவுக்கு இந்த சோஷியல் மீடியா நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நம்மளுடைய டே டு டே லைஃப்பை வந்து நல்லபடியாக நடத்திட்டு இருக்கோம். ரைட், மை ஃப்ரெண்ட்ஸ் வில் கண்டினியூ. தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. திரு சுதாகர் வந்து காண்டாமிருகம் முள்ளம்பன்றி கதையை சொல்லி வந்து சமூக ஊடகங்களின் பயன்பாடு எந்த அளவிற்கு பாதிக்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இது தொடர்பாக ஒரு சின்ன கதை, ஒரு படித்தது தான். 2 நண்பர்களுக்கிடையே அவர் சொன்ன மாதிரியே சண்டை வந்துருச்சு. அதில் ஒரு நண்பர் வந்து இன்னொருத்தர் வந்து தேவாங்க அப்படின்னு திட்டார். ஆனால் அவருக்கு அது புரியல. அன்றைய தினம் கடந்து போயிட்டார். ஒரு 4 மாதம் கழித்து வந்து இந்த திட்டு வாங்கின நபர் வந்து ஒரு மிருக காட்சி சாலைக்கு போகிறாரு. போயிட்டு திரும்பி வந்த கையோட அந்த நண்பரை வந்து அடிக்கிறாரு. பக்கத்தில் இருந்த வேறொரு நண்பர் வந்து ஏன்டா அவனை அடிக்கிற அப்படின்னு கேட்கும்போது, இல்லை என்னை வந்து 4 மாதத்துக்கு முன்னாடி தேவாங்கன்னு திட்டான் அப்படின்னு சொல்லி, அதுக்கு ஏன்டா 4 மாதம் கழிச்சு இன்னைக்கு வந்து அடிக்கிறேன், இல்லை இன்னைக்கு தான் நான் ட்ரூப் போயிருந்தேன், தேவாங்க இன்னைக்கு தான் நேரில் பார்த்தேன், அதனால் வந்து எனக்கு அது என்னென்னு புரிஞ்சிருச்சு, நான் வந்து அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு காரணம் சொல்கிறார்.
ஸோ அதனுடைய மறு வடிவமாக தான் வந்து இன்னைக்கு சோசியல் மீடியாவில் சமூக வலைத்தளங்களில் என்ன மாதிரியான நிகழ்வையும் தேடி எடுத்துடலாம், இமேஜ் சர்ச் அப்படிங்கிற வரைக்கும் வந்துருச்சு வழிபோ. இப்போ மாற்று அணியிலிருந்து சாவகன் என்று பேசுவதற்காக திருமதி லீனா மணிமேல் அவர்களே அழைக்கிறேன். மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களுக்கும் மற்றும் இங்கு சபையில் கூடியுள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக கொள்ளல் என்பது வள்ளுவனின் வாக்கு. அந்த வாக்கை ஆராய்ந்து இந்த தலைப்பை அதோடு சேர்த்து ஆராய்ந்து நோக்கின் எனக்கு எந்த விதத்திலையுமே இந்த சமூக வலைதளங்களின் பயன்பாடு அன்றாட வாழ்க்கையில வந்து வரமா தெரியலங்க, சாபமாக தான் தெரியும். உதாரணத்துக்கு நான் வந்து தாம்பரத்துக்கு தான் வரேன். நிறைய பேருக்கு தெரியும் என் நண்பர்களுக்கு. காலையில் ரயில் மூலமாக தான் நான் ஆஃபீஸ்க்கு வரேன். ஒரு வாட்டி என்ன ஆச்சு, ஸ்டார்டிங் பாட்டில் ரயிலில் ஏறி வரும்போது அங்கே என்ட்ரன்ஸ்லேயே முதலில் ஏற இடத்துலையே வந்து ஒரு பெரிய பெட்டி. ஆனால் அது ஏற இடத்துலேயே பெட்டி வச்சுருக்காங்களேன்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு போய் உள்ளே உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒருத்தராக ஏறி அந்த பெட்டி வந்து நிரம்ப ஆரம்பிச்சது. எல்லாருக்குமே வந்து என்ன அது ஏற இடத்துல இப்போ இறங்கும் போது எவ்வளோ சிரமமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே உள்ள வந்தாங்க. அதில் ஒரு பெண் வந்து யாரோட பெட்டி, அப்புறம் ஒரு குரல் 2 குரலாக 2 குரல் 4 குரலாக கூட சேர்ந்து நானும் கொஞ்சம் கூவினேன், யாரோட பெட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒருத்தர் கூட வந்து அதுக்கு வந்து பதிலே சொல்லலைங்க. அதுக்கப்புறம் இந்த பெண்கள் எல்லாம் எப்போ புலியா மாறுவாங்கன்னே தெரியாதுங்க. ஆண்கள் கூட நீங்கள் அப்படிலாம் யோசிச்சிருக்க மாட்டீங்க. ஒரு 4 லேடிஸை ஜான்சி ராணி மாதிரி அந்த பெட்டியை தூக்கி வெளியில் கடாசிட்டாங்க. எனக்கே ஆச்சரியமா இருந்தது, நடப்பாவீங்களா என்ன பெட்டியை தூக்கி வெளியில் கடாசிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு ரயில் வந்து ஒரு ஜர்க்கு ஒன்று கொடுத்துது. அந்த ஜர்க்கு கொடுக்கும் போது அது ஸ்டார்ட் ஆகும் இல்லையா அந்த டைமில். அப்போ பக்கத்தில் இருக்கிற ஒரு அம்மா வந்து மெதுவாக தன்னோட மொபைல் ஃபோன்லேருந்து அப்படி தலையை உயர்த்தி இப்படின்னு பார்த்தாங்க. பார்த்த உடனே அவங்க எதுக்கு பார்த்தாங்க என்னெல்லாம் எனக்கு தெரியல. அடுத்த நிமிஷம் ஒரு 2 அடிக்கு ஒரு ஜர்க்கு, அடுத்த நிமிஷம் ஒரே ஓட்டம், அடுத்த நிமிஷம் வெளியில. என்னன்னா அது ரயில் ஸ்டார்ட் ஆகும் போது ரன்னிங்ல இறங்கி போறாங்களே நான் எட்டி பார்த்தா இந்த அம்மா போய் அந்த பெட்டியை வந்து கவிக்கிட்டு நிற்கிது. எவ்வளோ நேரம் நம்ம வந்து சத்தம் போட்டிருப்போம், யாரோட பெட்டினா மொபைல் ஃபோன்ல வச்சுக்கிட்டு இந்த டிக்டாக் வீடியோவை பார்த்துட்டு உலகமே மறந்துட்டு அந்த அம்மா உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம எங்க போய் சொல்றது? இப்படிதான் பாருங்க, ஒருத்தன் வந்து சோஹேல்ல ஒருத்தன் வந்துட்டு கோயம்புத்தூர்ல தன்னோட ஹோம் டூரை யூடியூப்ல வீடியோவா போட்டிருக்கான். இதை பார்த்துட்டு புதுச்சேரியிலிருந்து ஒரு மெக்கானிக் அவன் டூல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இவன் வீட்டு மொட்டை மாடியில வந்து உட்காந்துட்டு இருக்கான். இந்த வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாம் ஆட்டையை போடுறதுக்கு. எங்க போய் சொல்றது இதெல்லாம்? எதை வந்து வெளியில பகிரணும், எதை பகிரக்கூடாதுன்னே தெரியாம போயிட்டு ஒரு வரைமுறையே இல்லாம போயிட்டு இருக்குங்க. நடுவர் அவர்களே, ஆஸ்திரேலியா நாட்டில் 16 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு அந்த சமூக வலைதளத்தை தடை செய்வதற்காக ஒரு ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இது வந்து வரன்னு நினைக்கிறீங்களா, சாபம் நினைக்கிறீங்களா? எங்க வரமா இருந்தா ஏங்க தடை செய்ய போறாங்க? அப்புறம் ஒரு சமயத்துல வந்து ஒரு கல்லூரியில வந்து ஒரு லெக்சரரை வந்து நான் வந்து மீட் பண்ணேன். அவங்க வந்து ஆதங்கத்தை வந்து அப்படி கொட்டுறாங்க. என்ன அப்படின்னா, இந்த பசங்க வந்து சேரும் போது கிராமத்துல இருந்தெல்லாம் படிக்க வராங்க. முதல்ல ஒரு 2 மாசம் ரொம்ப நல்லா படிக்கிறாங்க, எல்லாம் நல்லா தான் ஓடுது. அதுக்கப்புறம் இவங்க வந்து இந்த சமூக வலைதளத்துல வந்து ஈடுபட்டு என்ன அதனால ஈர்க்கப்பட்டு படிப்பை கோட்டை விட்டுட்டு முதலா ஃபுல்லாவே அவங்களோட டைமை வந்து அதுக்குள்ள வந்து ஸ்பேர் பண்ணி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல என்னன்னா நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். எங்க தன்னை வந்து ஒதுக்கிடுவாங்களோ அப்படின்னு அவங்களே ஒரு ஆங்ஸைட்டி ஒன்று கிரியேட் ஆகுது. நீங்க மனசு தொட்டு சொல்லுங்க, உங்க வீடுகள்ல உங்க குழந்தைங்க 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி மொபைல் போன் எடுத்து நோண்டுறாங்களா இல்லையான்னு சொல்லுங்க. அப்ப நான் ஒத்துக்கிறேன், இது சாபம் தானேங்க. இது மாதிரி வந்து ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்ன்றது வந்துட்டு ஒரு விதமான ஒரு இது வந்து ஆங்ஸைட்டியை கிரியேட் பண்ணுது. அதனால வந்து மனநலம் மன வளம் பாதிக்கப்படுது. இது முக்கியமான இன்னொன்று என்ன அப்படின்னா, இது மாதிரி வந்து மற்றவங்களோட வாழ்க்கையை பார்த்து தான் வந்து அதை வந்து கம்பேர் பண்ணி மற்றவங்களோட வாழ்க்கையெல்லாம் தன்னோட பெட்டரா இருக்குன்னு நினைச்சு ஒரு பொறாமை குணம் வந்து உள்ளுக்குள்ள வந்து உருவெடுக்குது. இந்த பொறாமை குணத்தை பத்தி அன்னைக்கே வள்ளுவர் பாடியிருக்காரு. அதாவது என்னன்னா, ஒருத்தரை அடிக்கிறதுக்கு வெளியிலிருந்து எந்த பகையும் வர வேண்டியது இல்லைங்க. பொறாம குணம் உள்ள வந்துட்டாலே அவன் தானே அழிஞ்சு போயிடுவான். இது என்னன்னா, ஒரு 4 பேரோட பொறாம குணம் ஒரு 10 பேரோட கோபம் வெறுப்பா மாறுது. ஒரு 10 பேரோட வெறுப்பு ஒரு 30 பேரோட வன்முறையா மாறுது.
இதனால வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து சீர்கேடாக தான் போயிட்டு இருக்குங்க. இந்த சமூக வலைதளத்தை நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்றது தான். அதை வந்து நிறைய கெட்ட பாதையில தான் யூஸ். இது வந்து ஆக்சுவலாக என்னன்னா கல்லூரிக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸ்கூல்ல வந்து அதை விட மோசங்க. இப்படிதான் பாருங்க, ஹரியானால இது ஒரு வாரம் முன்னாடி நடந்த சம்பவம். ஹரியானா மாநிலத்தில் வந்துட்டு அங்கே ஒரு ஸ்கூல் +2 மாணவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாம்பு யூடியூப் டியூட்டோரியல்ஸை பார்த்து ஒரு பாம்பை ரெடி பண்ணி அவங்க சீட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. அந்த பாம்பு வந்து வெடிச்சு அது கீழே வந்தா போச்சு. அது மேலே வந்துருந்தா டீச்சரோட நிலைமை என்னன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. பசங்க வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல விதமா பயன்படுத்தாம இதை தீய விதத்தில் தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இது வந்து இன்டர்நெட்ல வந்து நிறைய மெடிகேஷன், செல்ஃப் மெடிகேஷன், தனக்கு தானே வந்து இவங்க வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கிறது, இதெல்லாம் வந்து பாதகமாக தாங்க போயிட்டு இருக்கு. அதனால வந்து என்னன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து சமூக வலைதளத்தோட பயன்பாடு, அதாவது அன்றாட வாழ்க்கை வந்து சாபமாக தான் இருக்கின்றது என்ற கருத்தை நான் வந்து பதிய செய்கிறேன். வாய்ப்பளித்ததற்கு நன்றி. வணக்கம். அருமையான அரசாங்கமான விவாதம். வீட்டை பட்டியலை பதிவு செய்திருக்கிறார். நம்மளாம் வந்து இப்போ பார்த்தோம் அப்படின்னா வைக்கிறேன் சொல்லுங்க. இவ்வளவு 1 இன்ச் தான் இருக்கு. இதுக்கு மேல எப்படி பக்கத்தில் வைக்கிறது சொல்லுங்க. ஆன் பண்ணவே இல்லை. இருக்கு. சரி, விளக்கு எரிக்கா நான் எடுத்துக்கிறேன். ஒருவேளை அந்த விளக்கு எரியலைன்னா தான் ஆனா அப்படின்னு. சரி, ஒரு நீண்ட பட்டியலை பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக அவர் சொன்ன அந்த ஃபோமோ என்று சொல்லக்கூடிய ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் என்கிற ஒரு கருத்தாக்கம் வந்து மிக முக்கியமானது. வந்து ஒவ்வொருடைய சராசரி மொபைல் ஃபோனோ இல்லை டேப்லெட்டோ பயன்பாடு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஸ்க்ரீன் டைம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இந்தியனுடைய ஸ்க்ரீன் டைம்னு பார்த்தோன்னா சராசரிக்கும் உலக சராசரியோட அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து நிலவுது. ஸோ அதற்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ஃபோமோ என்று சொல்லக்கூடிய ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். அதுக்கு என்னென்ன காரணங்கள், சூழ்நிலைகள் என்னே என்பதை வந்து ஆழமாக அனுபவத்தோடு சேர்த்து பதிவு செய்திருக்கிறார். பார்ப்போம் அடுத்த அணியினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாம். வரமே என்ற தலைப்பில் பேசுவதற்கு அடுத்து திருமதி புஷ்பலதா அவர்களை வந்து அழைக்கிறேன். அனைவருக்கும் மதிய வணக்கம். இந்த தலைப்பை இன்னைக்கு எடுக்கும்போதே யோசிக்கணும், நம்ம எவ்வளவு தூரம் இந்த சோஷியல் நெட்வொர்க்கில் கடந்து வந்திருக்கோம் அப்படின்னு. இந்த 10 வருஷத்தில் நம்மளுடைய தினப்படி நடவடிக்கைகளை எவ்வளவு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குன்னு நீங்கள் எல்லாருமே உணர்வீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நாம் அன்றாட வாழ்க்கையில் சோஷியல் மீடியா, இந்த ஆப்புகள், செயலிகள் என்று சொல்லக்கூடிய இவைகள் நமக்கு எப்படி பயன் தருதுன்னு பாருங்கள். காலையில் தூங்கி எழுந்தோடனே கண்ட்ரி டிலைட்டில் தான் உங்களுக்கு பால் வருது. கொஞ்ச நேரம் பொறுத்து இன்ஸ்டாமார்ட்டில் காய் வருது. ஆஃபீஸ்க்கு கிளம்பும்போது ஓலா, ஊபர், ரேப்பிடோ இது போட்டுட்டு தான் நீங்கள் வரீங்க. உங்கள் வீட்டுக்கு யாராவது வராங்கன்னா நீங்கள் அட்ரஸ் கொடுக்க மாட்டீங்க, லொக்கேஷன் ஷேர் பண்ணுறீங்க. லொக்கேஷன் ஷேர் பண்ண உடனே அவங்க வந்துடுறாங்க. நீங்கள் யாருக்காவது அட்ரஸ் அனுப்புறீங்களா? இந்த லொக்கேஷன் மேப் வந்து உங்களுக்கு டைரக்ஷன் மட்டும் கொடுக்கலங்க. நீங்கள் வரும்போது உங்களுக்கு வந்து அந்த வழியில் டிராஃபிக் இருக்கா, வேறு பக்கம் நீங்கள் போகணுமா அப்படிங்கிறதையும் உங்களுக்கு அது சொல்லுது. அதுக்கப்புறம் நீங்கள் ஓலா, ஊபர் பிடிச்சி ஸ்டேஷனுக்கு சென்னை மெட்ரோ வந்தீங்கன்னா உங்கள் டிக்கெட்டை வந்து ஆன்லைனில் புக் பண்ணுறீங்க. ஒரு நாளில் நீங்கள் எத்தனை முறை இந்த ஆன்லைன் பயன்பாடு உங்களுக்கு நெட்வொர்க்கில் உபயோகப்படுது நீங்கள் எல்லாருமே சொல்லுங்கள். உங்கள் எல்லாருமே குறைஞ்சது 10 ஆப்பாவது நம்ம தினப்படி பயன்பாட்டில் இருக்குது. உங்களோட இபி பில் கட்டுறீங்க, டெலிஃபோன் பில் கட்டுறீங்க, உங்களுக்கு பயண நேரம் மிச்சமாக இருக்குது, உங்களுக்கு வரிசையில் நீங்கள் நிற்கிற நேரம் மிச்சமாக இருக்குது, உங்கள் பயணங்கள் திட்டமிடப்படுது, உங்களுடைய அடுத்த வேலையை நீங்கள் இதுலேருந்து அடுத்து என்ன பண்ணணும்னு உங்களுக்கு அலர்ட் கொடுக்குது. நீங்கள் ஒரு காலத்தில் ஊருக்கு போகணும்னா ரயில்வே ஸ்டேஷனில் போய் அந்த டிக்கெட்டை புக் பண்ணிட்டு வருவீங்க. வந்த உடனே உங்கள் ஆடிட் ப்ரோக்ராம் கேன்சல்னு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். உடனே ஓடி போய் நீங்கள் கேன்சல் பண்ணின்னு வரணும். அதுவும் எப்போ தெரியுமா நம்மளுக்கு ப்ரோக்ராம் கேன்சல் ஆகும்? வெள்ளிக்கிழமை சாயங்காலம் தான் ஃபோன் வரும். மண்டேக்கு நம்ம புக் பண்ணியிருப்போம். உடனே ஓடி
போய் அதை மாற்றின்னு வரணும். எத்தனை முறை நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் ஆடிட்டுக்கு போன இடத்துல அங்கே போய் நம்ம டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம். நம்மளோட பயண நேரங்கள் முக்கியமாக நம்மளோட திட்டமிடல் வந்து தெளிவாக இதனால் நம்மளால் திட்ட முடியாது. நம்ம எந்த பேமெண்ட்டையும் டிலே பண்ணாமல் உட்கார்ந்த இடத்துலேருந்து நாம் எல்லாத்தையுமே பே பண்ணிட்டு இருக்கோம். இப்போ சும்மா அவங்க வந்து மொபைல் பார்த்துட்டு இருக்காங்கன்றாங்க. மொபைல்னால நீங்கள் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தலாங்கிறது தாங்க புரியுது. நீங்கள் வந்து தற்கொலை பண்ணுறது எப்படின்னு பார்த்து கற்றுக்குறீங்க, நாங்கள் வாழ்க்கையில் முன்னேறது எப்படின்னு பார்த்து கற்றுக்குறோம். இதை பார்த்து கிராமத்தில் இருந்தவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய பெரிய ஆளாக இருக்காங்க தெரியுமாங்க. ஒன்றுமே இல்லை இவங்கன்னு நினச்சவங்கெல்லாம் எவ்வளவு ட்ராவல் விளாகு அது இதுன்னு போட்டு எவ்வளோ பெரிய ஆளாக இருக்காங்க. உங்களுக்கு அதை கையாள தெரியலங்க. கையாள தெரிஞ்சவங்களுக்கு அது வரும். எல்லாத்தையும் இருட்டையே பார்க்கக்கூடாது. ரோஜால முள் இருக்கும், ரோஜா பூ குத்திக்காமல் இருப்பீங்களா? அரிசி பையில கல் இருக்கும், அதனால அரிசி சாப்பிடாம இருப்பீங்களா? எங்கே போனாலும் உங்களுக்கு பிரச்சனை இருக்குங்க. அதுலேருந்து நீங்கள் நல்லதை எப்போ பார்க்க கற்றுப்பீங்க? வீட்டில் இருக்க வயசான அப்பா அம்மா, எங்கள் அப்பாவுக்கு 90 வயசு, அம்மாவுக்கு 86 வயசு. நாங்கள் டாக்டர் கிட்ட கூட்டின்னு போகிறதே இல்லை. ஆன்லைனில் டாக்டர் வீடியோ காலில் விசிட் பண்ணுறாரு. அவர் எழுதி கொடுக்குற மாத்திரை மருந்தை நாங்கள் ஆன்லைனில் புக் பண்ணுறோம், வீட்டில் கொண்டு வந்து கொடுக்குறோம். நம்ம இப்போ இங்கே வந்துடுறோம். அவங்களுடைய தேவை எல்லாமே இந்த ஆன்லைனில் அவங்களுக்கு நடந்துட்டு இருக்கு. ஒரு சாப்பாடு இல்லைன்னா கூட அடுத்த நிமிஷம் ஆர்டர் பண்ணி கொடுத்துடுறோம். நம்ம இதெல்லாம் சும்மா இங்கே உட்காந்துட்டு வரோம் இல்லை சாப்பிட்றது. அடுத்தது பெண்கள் வந்து ஐடி துறையில் கொரோனா நம்மளுக்கு எத்தனையோ பாடத்தை கற்றுக் கொடுத்தது. அதில் முக்கியமான பாடம் ஒர்க் ஃப்ரம் ஹோம். இதனால இந்த பேறுகால விடுப்புக்கு அப்புறம் அந்த வேலை இல்லாத அந்த அவங்களோட கேரியரில் ஒரு பிரேக் வந்தது. அவங்க குழந்தைங்களை பார்த்துக்க முடியாமல் இப்போ அவங்க ஒரு 2 வருஷம் அந்த மாதிரி வீட்டில் இருந்து வேலை செய்கிற சௌகரியம் அவங்களுக்கு கிடைக்கிறதுனால அவங்க குழந்தையும் நேரடி கண்காணிப்பில் பார்த்துக்கிறாங்க, வீட்டையும் கவனிச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் பயண நேரம் மிச்சமாகுதுங்க. 100 புடவை வாங்க வேணாம், வீட்டில் இருந்து நிம்மதியாக வேலை செஞ்சுட்டு போகலாம்ல. எவ்வளவு விஷயம் நடந்துட்டு தெரியுமாங்க. சும்மா இவங்க வந்து அது சரியில்லை இது சரியில்லைன்னு எப்போ பார்த்தாலும் இந்த குறை சொல்லினே இருக்கிறதே தாங்க இவங்களுக்குலாம் பழப்பு. நல்லதை பார்க்கவே மாட்டாங்க. அந்த காலத்தில் யாரையாவது வழியில் பார்த்தீங்கன்னா நீ என்ன சோப் யூஸ் பண்ணுறேன்னு கேட்பாங்க. இப்போ நீ என்ன ஆப் யூஸ் பண்ணுறேன்னு கேட்பாங்க. அந்த ஆப்பும் பார்த்தீங்கன்னா எவ்வளவு அட்வான்ஸ்மெண்ட்டுங்கிறீங்க. இன்னைக்கு காலையில் படித்த அந்த ஸ்விக்கியில் நம்ம ஜொமேட்டோவில் சாப்பாடு ஆர்டர் பண்ணுறோமே, அந்த சாப்பாடு நீங்கள் வேண்டான்னு கேன்சல் பண்ணிவிடுவோம். சமயத்தில் நம்ம ஒரு 2 பேர் விருந்துக்கு வராங்கன்னு ஒரு 4 ஐட்டம் ஆர்டர் பண்ணியிருப்போம். விருந்து கேன்சல் ஆகிருக்கும், அவங்க வர முடியாமல் இருந்திருக்கும். அப்போ நீங்கள் உங்கள் ஆர்டரை கேன்சல் பண்ணிங்கன்னா அந்த ஆர்டரை வேறு யாராவது தேவை இருக்கிறவங்களுக்கு, ஏன்னா உணவுப் பொருளை வீணாக்கிறத தவிர்க்கிறாங்கங்க. நீங்கள் கொண்டு போய்னா கொட்டிட்டு இருந்தீங்க, அது இன்னொருத்தருக்கு ஒரு 50% டிஸ்கவுண்ட்டில் அந்த சாப்பாட்டை அவங்க வாங்கி சாப்பிட்றாங்கங்க. அது மாதிரிலாம் யோசித்து சிந்திச்சு எவ்வளவோ விஷயங்கள் பண்ணுறாங்கங்க. குக்கர் ஆப்னு ஒரு ஆப்பில் நீங்கள் வீட்டு சமையலை சமைச்சு சாப்பிடலான்னாங்க. அடுத்த அடி மேலே போய் உங்கள் வீட்டில் நீங்கள் சமைக்கிறதுலேயே ஒரு ஆளுக்கு எக்ஸ்ட்ரா சமைச்சு ஒரு ஐட்டம் கூட கொடுங்கன்றாங்க. அந்த ஒரு ஐட்டத்தை நாங்கள் வீட்டில் வந்து வாங்கிக்கிறோன்றாங்க. எவ்வளோ பெண்கள் இதனால இப்போ முன்னுக்கு வந்துருக்காங்க தெரியுமாங்க. கொஞ்சம் நிஜமா இல்லை. இப்போ நடுவர்களே நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அதுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. திருப்பதி போய் நீங்கள் வெங்கடாச்சலபதியை பார்க்கணுன்னா எவ்வளோ கஷ்டப்படுவீங்கங்க. அது பேப்பரில் போடுவாங்கங்க, 48 மணி நேரம் கியூ, 24 மணி நேரம் கியூ. விஐபி வந்துட்டாங்கன்னு கதவை அடிச்சிட்டாங்க, அங்கேயே இருப்பாங்க. அந்த காலத்துல ரூம் போட கூட வசதி கிடையாது, அங்கேயே உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்படி இருந்தவங்க இப்போ ஆன்லைனில் 3 மாதத்துக்கு முன்னாடி புக் பண்ணி உங்களோட பயணத்தை சரியாக திட்டமிட்டு வெங்கடாச்சலபதியை பார்த்துட்டு வருவீங்க. அதனால ஒரு அவசர காலத்துக்கு உதவுது, பேரிடர் காலத்தில் உதவுது. க்ரௌட் ஃபண்டிங்னு ஒரு தஞ்சையில் ஒரு குழந்தைக்கு தசை பிசைவு நோய் வந்துருச்சு. அந்த குழந்தையால் நடக்க முடியல. ஒரு ஊசிக்கு 14 கோடி ரூபாய்னாங்க. அந்த ஃபேஸ்புக்கில் போட்ட உடனே அந்த பணத்தை கலெக்ட் பண்ணி இப்போ அந்த குழந்தை நல்லா இருக்கு. அவ்வளோ விஷயங்கள் நடக்குது. லாங் டிரைவா பென் டிரைவ் வேணும், எது இருந்தாலும் உங்களால் இது இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியாதுங்க. தண்ணி நகர்ந்துக்கிட்டே போனாதாங்க அது நீரோட, தேங்கிடுச்சுன்னா அது சாக்கடை குட்டை. நீங்களும் வளருங்க. ஒரு சமூக வலைத்தளம்ன்றத முறையாக கையாண்டா, முறையாக அதை அணுகினா அது கண்டிப்பாக வரமே. குரங்கு கையில் கிடச்ச பூமாலை மாதிரி நீங்கள் அணுகுண்டு தயாரிக்கிறதுக்கும் தூக்கில் எப்படி தொங்கலாம், விஷம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அது உங்களுக்கு சாபம் தான். அதனால் முறையாக கையாண்டு அதை நாம் எங்களை மாதிரி நீங்களும் அதை வரமா யோசிங்க. நன்றி, வணக்கம். வாய்ப்பளித்த நல்ல உலகங்களுக்கும் விழா குழுவினருக்கும் நன்றி. புஷ்பலதா
இதையெல்லாம் தாண்டி தான் நம்ம எல்லாம் தீர்ப்பு வழங்க வேண்டியிருக்கு. அடுத்ததாக சாபமே என்ற அணியில் பேசுவதற்காக திரு கார்த்திகுமார் அவர்களை அழைக்கிறேன். చంద్రు కొంచెం గ్యాప్ కొడు చంద్రు. ஃபோட்டோ தானே எடுக்கிறேன். இல்லை ஃபோட்டோ எடுக்க வணக்கம் நடுவர் அவர்களே, வணக்கம் சபையோரே. இது எனக்கு முதல் மேடை, ஆனால் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கு. வரமா சாபமா? வரம்னு ஒன்று இருந்தால் எதுக்கு சாபம் வேணும்? ஃபஸ்ட்டு ஏதோ ஒன்று தப்போ ஏதோ ஆனதுனால தானே சாபம்னு ஒன்று வந்திருக்கு. அப்போது நம்ம யோசிக்க வேண்டிய இந்த பக்கத்தில் இருக்கிறதுனால தான் அவங்க அங்கே இருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவங்க அந்த 10 ஆப்பு இவங்களோட மொபைலில் இருக்கு. இவங்க பையன் பேரனோட மொபைலில் எத்தனை ஆப் இருக்குன்னு பார்க்க சொல்லுங்க கொஞ்சம். அது எந்த மாதிரி ஆப்புன்னு கொஞ்சம் பார்க்க சொல்லுங்க. ஏன்னா இவங்க சொல்றதுல சமூகத்தை இவங்க லெவல்ல பார்த்தாங்க. சமூகம் அன்றாட வாழ்வில் பச்சை குழந்தை 2 மாச குழந்தையிலேருந்தே ஆரம்பிக்குது. அந்த ஏரியாவை இவங்க டச் பண்ணல சேஃபாக. நான் சொல்ற 2 மாச குழந்தைக்கு வீடியோ கேமை காமிச்சு சாப்பாடு ஊட்டின்னு இருக்காங்க. அது உண்மையா பொய்யா? ரியலா நம்ம டெய்லி லைஃப்ல நடக்குது. இது நல்ல விஷயம்தான். சாப்பாடு இறங்குது, ஓகே, அது வளருது. கூட என்ன வளருது? கூடவே அதுக்கு வீடியோ கேம்ஸ் அந்த கேம்ஸ் பார்க்கறதுக்கான சின்ன விதையை அப்பவே வச்சாச்சு. அது நமக்கு தெரியல. நம்ம அவசரத்துக்கு அவன் குழந்தைக்கு கடகடை பண்ணுறோம். இந்த 2 மாச குழந்தை 20 வயசு ஆகும்போது அவன் பார்க்குற கேமே வேற, அவன் விளையாடுற கேமே வேற. இன்னொரு ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் நம்ம ரோட் சைடில் போகிறச்சு நிறைய பிரியாணி கடை பார்க்கலாம். இப்போது லென்ஸ் மேக்கர்ஸ், ஸ்பெக்ஸ் மேக்கர்ஸ், எப்படி அது மாதிரி கண்ணாடி கடை வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்ம மொபைல் அந்நேரம் பார்த்து கண்ணு போய் இப்போ வேற வழியே இல்லைன்னு இந்த மாதிரி நம்ம போடுற மாதிரி போட வேண்டிய நிலைமை வந்துருச்சு. ஸோ இது சமூகத்தில் கண்ணில் தெரியக்கூடிய பாதிப்பு. இப்போ இத்தனை பாதிப்பு கண் கூட தெரிகிறப்போ அது எப்படி நீங்கள் வரன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக உட்காந்துருப்பீங்க எனக்கு தெரியல. இதை முழு பூசணிக்காவை சோத்துல மறைக்கிற கதை. நான் அப்படிதான். ஆனால் உலகம் சூப்பராக இருக்கு, எல்லாம் எக்கனாமிக்கலாக சூப்பர் ஆகிட்டோம், எஃபிஷியன்ட் ஆகிட்டோன்னு இவங்க வீட்டில் இவங்க மொபைல்லையே இவங்க பசங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு இவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தால் நம்ம அதை செய்யலாமே. ஆனால் அதில் ஏதோ தனக்கு வேண்டிய ஒரு வீட்டிலே பார்த்தீங்கன்னா 4 மொபைல். 6வது படிக்கிற பையனுக்கு ஒரு மொபைல் தேவையா? அந்த பச்சை குழந்தைக்கு மனசில் எதை பதிய வைக்கக்கூடிய நேரமோ எது பதியக்கூடாதோ அது பதியுது. அந்த பதிவுன்றது இப்போ தெரியாட்டாலும் பாதிப்பு பயங்கரமாக காலப்போக்கில் இருக்கும். அது நமக்கு தெரியவே இல்லை. நான் சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். நம்ம எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கோன்றது நம்மளோட வெளிப்பார்வைக்கு இந்த ஆப்பில் ஸ்விக்கியில் சாப்பிட்டு இது பண்ணுறத ஒரு பெருமையாக எடுத்துகிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கத்தை நம்ம மறைச்சிட்டோம். அதாவது சொல்லவே முடியாது. நம்ம சின்னதாக ஒரு கீழ்பாக்கில் மெடிக்கல் மனநல காப்பகம் இருக்கு. அதில் கிட்டத்தட்ட 4000 சில்லற பேர் இருக்காங்க மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள். அதில் யங்ஸ்டர்ஸ் 60%. இது நம்ம ஆக்சுவலாக நான் இந்த தலைப்பை சொல்கிறப்போ சாருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறோம். ஏன்னா இது எனக்கு ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக தோணுச்சு. நம்ம ஆதங்கத்தை வைக்கிறதா பேச்சு போட்டியில் பேச்சுக்கு நான் எதிர் பேச்சு பேசுகிறதுக்கே விரும்பலை. ஆனால் சமுதாயத்தில் இவ்வளோ மோசமாக ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு பாதிப்பு போயிட்டே இருக்கு. இதோட எண்டு எங்கே போவோன்னே தெரியல. இப்படி ஒரு இதை கண் கூட நம்ம பார்த்துட்டோம். ஆனால் நான் வரம் அப்படி சொல்லிட்டு இருந்தா நடுவர்களே என்ன சொல்றதுன்னு தெரியல. இதில் வேற எப்படியாவது தீர்ப்பு அவங்களுக்கு சாதகமாக வரணும்னு திருப்பதின்னு ஒரு வார்த்தை போட்டு வச்சுட்டாங்க.
நடுவர் அவர்களும் கொஞ்சம் அப்படியே அந்த பக்கம் சாஞ்சிட்டாரு. எடுத்த உடனே வரமுக்கு தான் டாபிக் கொடுத்தாரு, வரமுல தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு, சாபத்தை சுத்தமாக மறைச்சிட்டாரு. பரவாயில்ல, அதுக்கு நாங்கள் சேலஞ்ச் டாஸ்காக எடுத்துட்டு நாங்கள் அதை பண்ணுறோம். இப்போ ஒரே ஒரு பாயிண்ட் மேடம் சொன்னாங்க, என்னமோ நாங்கள் ரொம்ப ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணிடுறோம், இதை டைம் சேவ் பண்ணுறோம், இது பண்ணுறோம். நான் கேட்குறேன், இந்த டைம் எல்லாம் மிச்சம் ஆச்சுல, எதுக்கு யூஸ் பண்ணாங்க? இல்லை, ரொம்ப 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 ஒரு முக்கியமான விஷயம் வீட்டில் கிடக்குது, அதனால தான் நான் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணேன், சொல்லுங்க. அதுவும் இல்லை. இந்த எந்த டைம் யூஸ் பண்ணாங்கன்னு நான் சொல்கிறேன். திருப்பியுமே யூடியூப்ல கூகுளில் வீடியோஸை பார்க்கறதுக்கு தான் யூஸ் பண்ணாங்க. அந்த டைம் தான் இவங்களுக்கு சேவ் ஆயிருக்கு தவிர இவங்க ஒன்றும் பயங்கரமாக டைட்டாக இருக்குது, எனக்கு சமைக்க முடியல அதனால ஸ்விக்கியில், அதெல்லாம் ஏமாந்துடாதீங்க. நீங்கள் சான்ஸே கிடையாது. நடுவர் அவர்களே நீங்களும் ஏமாந்து விட வேண்டாம். அப்புறம் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஜூ இதெல்லாம் இந்த காண்டா மிருகம் 6 மாதம் பொறுத்து தான் தெரியுமா. இது என்ன கூத்தா இருக்குது. இதை போய் கூகுளில் பார்த்தாரா அது ஒரு வரமாக மாறிடுச்சான் அவருக்கு. இதெல்லாம் நியாயப்படுத்தவே முடியாது. இருந்தாலும் எனக்கு வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி. தேங்க்யூ வெரி மச். நடுவரை 2 முறை வம்புக்கு இழுத்தாலும் சமூக அக்கறையோடு தனது கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். அவர் தலைப்பை அந்த எந்த அணியில் பேச போகிறோம் என்பதை தேர்ந்தெடுக்கும் போதே அதில் ஒரு சமூக அக்கறை இருக்க வேண்டும் என்ற நம்பிக்கை தெரிவித்திருப்பது பாராட்டுதற்குரியது. கூடுதலாக ஒரு சின்ன செய்தியும் பதிவு செய்திருக்கிறார். குழந்தைகள் பயன்படுத்துவது, சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துவது, மொபைல் ஸ்மார்ட் போன்களை அனுமதிப்பது அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ஆபத்தானது என்ற கருத்தையும் பதிவு செய்திருக்கிறார். கால் சட்டை, அதாவது ஷார்ட்ஸ் போட தெரியாத பசங்கள் எல்லாம் இன்னைக்கு ஷார்ட்ஸ் பார்க்குறாங்க. அதில் அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. ஸோ இந்த சூழ்நிலையில் மாற்று அணியில் வரமே என்ற அணிக்கு பேசுவதற்காக திருமதி ராதா அவர்களை அழைக்கிறேன். மரியாதைக்குரிய நடுவர்களே, அதிகாரிகளே, நண்பர்களே, என் அன்பான வணக்கங்கள். நான் முதல் முறையாக மேடையில் தமிழில் பேச முயற்சி செய்கிறேன். உச்சரிப்பிலோ இல்லை வார்த்தையிலோ தவறிருந்தால் மன்னிக்க வேண்டும் என்று கோருகிறேன். இன்றைய பட்டிமன்றத்தின் தலைப்பு அன்றாட வாழ்வில் சமூக வலைதளங்கள் வரமா சாபமா? நான் வரமென்று விவாதிக்கப் போகிறேன். உலகை மாற்ற நீங்கள் பயன்படுத்திய மிக சக்தி வாய்ந்த ஆயுதம் கல்வி என்று நெல்சன் மண்டேலா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆம், கல்விதான் மிக சக்தி வாய்ந்த ஆயுதம். ஒரு குழந்தைக்கு முதல் ஆசிரியர் தாய், பிறகு தந்தை, பள்ளியில் ஆசிரியர்கள். அது அன்று. இன்று அது கொஞ்சம் மாற்றி தாய், தந்தை, ஆசிரியர் மற்றும் கூகுள் என்று சொன்னால் பொருத்தமாக இருக்கும். மாணவர்களுக்கு சோஷியல் மீடியாவிலிருந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கிறது. யூடியூப், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின் போன்ற தொழில் தளங்களில் பயிற்சிகள், கல்வி உள்ளடக்கம் மற்றும் நெட்வொர்க்கிங் வாய்ப்புகளை எளிதாக அணுகும் முடியும். உதாரணத்துக்கு யூடியூபில் கான் அகாடமியில் கணிதம் முதல் வரலாறு வரை பாடங்களை வீடியோ படங்களாக கொடுக்கப்படுகிறது. இது உலக அளவில் லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு உதவியாக இருக்கிறது. வேலை வாய்ப்புக்கு லிங்க்டின் ரொம்பவே உதவியாக இருக்கிறது. இந்த சோஷியல் நெட்வொர்க்கில் அனைத்து மாணவர்களும் திறமை மேற்பட்ட உயர்ந்த அடைய உதவுகிறது. நம் நாட்டின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பு விவசாயம் என்று மகாத்மா காந்தி கூறியிருக்கிறார்கள். சோஷியல் நெட்வொர்க்கிங் விவசாயிகளுக்கு
பல விதத்தில் உதவியிருக்கிறது. வானிலை முன்னறிவிப்பு, மார்க்கெட்டிங் பிரைஸ், பூச்சி கட்டுப்பாடு அன்று என்ற அநேக விதத்தில் உதவியிருக்கிறார்கள். கிசான் ஹெல்ப்லைன் மற்றும் இஃப்கோ கிசான் நம் தமிழ்நாட்டில் உழவன் ஆப் மூலமாக விவசாயிகள் நேரடியாக நிருபுணர்களுடன் பிற விவசாயிகளுடன் தொடர்பு கொள்ளவும் முடியும். கோவிட் லாக்டவுனில் ட்விட்டர் ஆப் ஹார்வெஸ்டிங் ஃபார்மர்ஸ் நெட்வொர்க்கிங் ஆப் மூலமாக ஆயிரக்கணக்கான விவசாயிகளுக்கு இடைத்தரகர்கள் இல்லாமல் அழித்து போகும் பயிர்களை வித்தும் லாபம் அடைந்து விடுகிறார்கள். நிஷா மதுலிகர் அவர்கள் ஆசிரியராக பதவியை ரிசைன் பண்ணி யூடியூபில் சமையல் வீடியோஸ் வழங்கி இன்று 14.5 லட்சம் சப்ஸ்கிரைபர் உள்ளார். அவர் இந்தியாவின் முதல் யூடியூபராகி 43 கோடி சம்பாதித்து லட்சக்கணக்கான பெண்களுக்கு இன்ஸ்பிரேஷன் அடுத்துள்ளார். அந்த இன்ஸ்பிரேஷனால் ஆயிரக்கணக்கான பெண்கள் யூடியூபில் வீடியோஸும் ரீல்ஸும் போட்டு அவர்கள் கனவை நினைவாகுவது மட்டும் அல்லாமல் பணமும் சம்பாதித்து தன்னம்பிக்கை மற்றும் நிதி சுதந்திரமாக நிற்கின்றது பார்த்தா ரொம்பவே பெருமையாக இருக்கிறது. பைத்தான் PITON present in times of needs என்ற ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் பல வருஷங்களாக சென்னையில் சோஷியல் சர்வீஸ் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ரத்த தானம், கல்வி உதவி, கவர்மெண்ட் கார்ப்பரேஷன் ஸ்கூலில் 12ஆம் வகுப்பு படிக்கிறவங்களுக்கு ஸ்பெஷல் கோச்சிங், அப்புறமா பூமியை பசுமையாக இருக்கிறதுக்காக மரங்களை பிளான் பண்ணுறது, கோவிட் டைமில் ஆந்திராவில் இருக்க ஒரு கிராமத்திற்கு அரிசியும், கடலூர், கோயம்புத்தூர், சென்னையிலும் தேவைப்பட்டவங்களுக்கெல்லாம் அரிசியை தானமாக கொடுத்திருக்கார்கள். அது எல்லாமும் இந்த வாட்ஸ்அப் மூலமாக தான் நடந்திருக்கிறது. இத்தனை சேவையை செய்தால் இந்த சர்வீஸ் வாட்ஸ்அப்பில் நம்ம ஆஃபீஸில் இருக்கிற கொலீக்ஸும் மெம்பர் ஆகி சர்வீஸ் பண்ணுறாங்க என்று தெரியறதுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கிறது. சோஷியல் மீடியாவில் நம்மளுக்கு கனெக்ட் குடும்பம் மற்றும் ஃப்ரெண்ட்ஸோட கனெக்ட் பண்ணி டச்சில் இருக்க முடியுது. ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி டைம் சேவ் பண்ணுறது. வாய்ஸ் டு ஆல், மக்களின் குரலின் நன்மைக்காக சோஷியல் மீடியா வைரலாகவும் மாறும். உதாரணத்துக்கு மீட்டு, #மீட்டு மற்றும் ஜல்லிக்கட்டும். இன்னைக்கு இந்த பட்டிமன்றை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிற லைவ் டெலிகாஸ்டும் இந்த சமூக வலைத்தளங்கள் மூலமாக தான் என்று சொல்லி என்றான்ற வாழைக்கும் அன்றும் இன்றும் வரமே என்று உறுதியாக கூறி வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி. தமிழ் வழி கல்வி இல்லை என்றாலும் தம்முடைய கருத்துக்களை சிறப்பாக தமிழில் வெளிப்படுத்தியமைக்கு திரு ராதா அவர்களுக்கு நன்றி. ஒரு நீண்ட பட்டியலை கொடுத்திருக்கிறார். வாட்ஸ்அப் குழுக்கள் மூலியமாக என்னென்ன உதவிகள் கிடைக்கின்றன என்பதை ஒரு பட்டியலிட்டு இருக்கிறார். வாழ்த்துக்கள். எதிரணியிலிருந்து சாவமே என்று பேச திருமதி சியாமலா அவர்களை அழைக்கிறேன். மதிப்புக்குரிய நடுவர் அவர்களுக்கும் அவையோருக்கும் எனது வணக்கம். இப்போ எதிரணியினர் பேசினாங்க ஆப்னு சொல்லிட்டு. எல்லாமே நமக்கு ஆப்பு தாங்க. இப்படிதான் ஒரு சைனாவில் ஒரு பெண்மணி 32 பாய் ஃப்ரெண்டை வச்சு எல்லார்கிட்டையும் ஒரு ஐஃபோனை ஆட்டையை போட்டாங்க. அதை அத்தனையும் ஆன்லைன்லேயே விற்று ஒரு வீட்டையும் வாங்கிட்டாங்க. இதெல்லாம் நிஜ வாழ்க்கையில் சாத்தியமாக சொல்லுங்கள்? எல்லாம் இந்த ஃபேக் ஐடியை வச்சு FBயில் எல்லாம் செய்கிற காரியம் தான். அதே மாதிரி ஒரு பெண் தன் வீட்டிலேருந்து பணம், நகை எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு ஆடவரை நம்பி இங்கே சென்னையில் நம்பி ஹைதராபாத்லேருந்து கிளம்பி வந்துட்டாங்க.
கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. இங்கே வந்து பார்த்தா அவர் 50 வயது படிக்கத்தக்க நபர் அவர். ஸோ இதெல்லாம் ஃபேக் ஐடி மூலமாக ஃபேஸ்புக்கில் நண்பர் ஆகுது, சோஷியல் மீடியாவில் நண்பர் ஆகுது. இதனால் வர்ற இதுதாங்க இதெல்லாம். இப்போ இந்த ஃபேக் ஐடி, இந்த ஃபேக் வீடியோலாம் அதெல்லாம் பேன் பண்ணுறதுக்கு, அதை வந்து வழி நடத்துறதுக்குன்னே இப்போ தமிழ்நாடு அரசு வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டு 30 பேர் கொண்ட ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இதெல்லாம் ரெகுலேட் பண்ணுறதுக்குன்னே வச்சுருக்காங்க. அரசு எந்திரம் உபயோகமான விஷயத்தில் செலவு பண்ணணுமா, இல்லை இந்த மாதிரி இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து அதை இது பண்ணணுமா சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஒரு கலவரம், எங்கேயோ ஒரு சமூக இதில் கலவரம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல முதல்ல காவல்துறையினரோ அரசாங்கமோ வந்து இன்டர்நெட், வைஃபை இதை தான் முடக்குவாங்க. ஏன்னா அந்த இன்டர்நெட், வைஃபை, சோஷியல் மீடியா மூலமாக நிறைய தேவையில்லாத செய்திகள், மக்களை பதற்றமடைய வைக்க செய்திகள், பீதியடைய செய்திகள் தான் பரவும். அது வரமாக இருந்தால் ஏங்க அதை போய் முடக்கணும்? முதல்ல நீங்களே சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இப்போ நம்ம முன்னெல்லாம் ஒரு குடும்ப விழா, ஒரு கல்யாணம் அப்படின்னு சொன்னால் வீட்டுக்கு விருந்தாளிங்க வருவாங்க, பத்திரிக்கை எடுத்துன்னு வருவாங்க. வந்து நாமளும் அவங்கள விருந்தோம்பல் பண்ணுவோம், அவங்களும் நம்மளை வந்து வரவேற்பாங்க. இப்போ எதுவுமே இல்லைங்க. வாட்ஸ்அப்பில் இன்விடேஷன் அனுப்பிச்சிடுறாங்க, லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன் வாங்க. இதை நாங்கள் வந்து நேர்லேயே வந்து கூப்பிட்ட மாதிரி கருதிக்கோங்கிற. இது எப்படின்னா வடிவேலு சொல்வார், காலை கையான வச்சுக்கிறேன்னு சொல்வார். அந்த மாதிரி இருக்குது. இப்போது லேட்டஸ்ட்டாக அந்த இன்விடேஷனில் பின்னாடி ஒரு பார் இந்த QR கோட் போடுறாங்க. சரி, ஏதோ லொக்கேஷன் தான் போலன்னு பார்த்தா அது மொய் எழுதுறதுக்கான், ஜிபே, கூகுள் பே பண்ணுறதுக்கான். நான் எங்கே போயின்னு இருக்கு பாருங்க. அதுபோக இப்போ நம்ம நாட்டுக்கு சிந்துங்கிறவங்க ஒலிம்பிக்ல வெள்ளி பதக்கம் வின் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க கோச் வந்து அவங்களுக்கு ஒரே ஒரு நிறைய கண்டிஷன் போட்டாங்க. அதில் முதன்மையான கண்டிஷன் அவங்க செல்ஃபோனே தொடக்கூடாது. ஏன்னா அதில் அந்த சோஷியல் மீடியா மூலமாக அவங்க கவனம் செதறக்கூடாது, ஃபோக்கஸ்டாக இருக்கணும்னு சொன்னாங்க. ஸோ நான் இப்போ என்ன சொல்றேன்னா, நிறைய பிரபலங்கள் பின்னாடி ஃபாலோ பண்ணுறதை விட்டுட்டு நம்ம குறிக்கோள் என்னவோ அதை அடையிறதுக்கு முயற்சி பண்ணணும். இந்த மாதிரி ஒரு இன்டர்நெட்டுங்கிற மாய வலையில சிக்காம நம்ம பின்னாடி 4 பேரை ஃபாலோ பண்ண தான் வைக்கணும் தவிர இந்த மாயாஜலத்தில் சிக்கிக்காம நம்ம குறிக்கோள் அடைய இளைய சமுதாயத்திலும் மற்ற அனைவரும் முயற்சி செய்யுமாறு வேண்டுகிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. சாபமே என்பதற்கு வலு சேர்க்கும் விதமாக கூடுதல் தகவல்களை பதிவு செய்திருக்கிறார். இந்தியாவிலிருந்து சீனா வரை சென்று அங்கு உள்ள நிகழ்வுகளை கண்காணித்ததில் அவருக்கு முக்கிய பங்கு இருக்கிறது. அடுத்ததாக வரமே என்ற அணிக்கு வலு சேர்க்கும் விதமாக பேசுவதற்காக திருமதி ஐஸ்வர்யா அவர்களை அழைக்கிறேன். சபையோரே, ஆன்றோரே, என்னை போன்றோரே அனைவருக்கும் எனது மதிய வணக்கம். வந்திருக்கவங்க எல்லாம் வரமா சாபமான்னு பேசுகிறாங்க. நான் வரம்னு பேச வந்திருக்கேன். எப்பவுமே ஒரு விஷயத்தை வந்து பெருசாக காட்டணும்னா அதை விட பக்கத்தில் சின்ன கோடு போடும்பாங்க. அதே மாதிரி ஒரு படத்துலையோ இல்லை ஒரு கதையிலையோ ஒருத்தர் வந்து பெருமைகளை நீங்கள் வந்து அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொன்னால் யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. அவர் யாரை தோக்கடிச்சாரோ அவங்க வல்லவங்களா இருந்தா தான் இந்த நல்லவங்களோட பேச்சை ஏற்படும். ஒரு ராவணன் இல்லைன்னா ராமர் இல்லை இல்லையா, துரியோதனன் இல்லைன்னா அர்ஜுனனோ தர்மரோ இல்லை. அந்த மாதிரி தான் ஏதாவது ஒரு சின்ன சாபம் இல்லைன்னா அது வரமே கிடையாது. எத்தனையோ புராண கதைகள் படிச்சிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. அதில் இருக்கிற எல்லா கதை மாந்தர்களும் எத்தனையோ கோடி தவம் பண்ணியிருப்பாங்க. கடவுள்கள் தோன்றினோன்னு அவங்கள்ட்ட எக்கச்சக்கமாக வரங்கள் கேட்பாங்க. ஆனால் அப்போ கூட அவங்களும் ஏதாவது ஒரு விஷயத்த அதில் கோட்டை விட்டுடுவாங்க. வரங்களை முழுமையாக சரியாக பயன்படுத்துகிறவங்க முனிவர்களாக ஆறாங்க. எங்களை மாதிரி சரியாக பயன்படுத்தாதவங்க அரக்கர்களாக மாறுறாங்க. அப்புறம் அதை அழிக்கிறதுக்கு ஒரு அவதாரம் தான் தேவைப்படுது. அதனால நம்ம எப்பவுமே நல்லது பக்கம் போனோம்னா இப்போ இருக்கிற எல்லா சமூக ஊடகங்களும் நீங்கள் என்ன தேடுறீங்களோ அதை தொடர்பு படுத்தி தான் உங்களுக்கு எல்லா தேடல்களுக்கும் பதிலை கொடுக்குது. நீங்கள் நல்லதை தேடுங்க, கண்டிப்பாக நல்லதை கொடுக்கும். குழந்தைங்க கையில் ஃபோனை யார் கொடுத்தா? அப்பா அம்மா கொடுத்தாங்க. அப்போ தப்பு யார் மேலே? அப்பா அம்மா மேலே. சரி, நம்ம கொடுக்காம இருக்கலாமா? முன்னாடி கூட்டு குடும்பத்தில் இருந்தோம், 10 பேர் இருந்தாங்க, பிள்ளைய பார்த்துக்கிட்டாங்க.
வாங்கி கொடுப்பாரு, ஒரு மாமா தூக்கி வச்சுப்பாங்க, ஒரு அத்தை கொஞ்சுவாங்க. இப்போ இருக்கிறது 2 பேர். அதில் ஒருத்தர் வேலைக்கு போயிடுறாரு. ஒருத்தங்களே வீட்டையும் பார்த்துக்கணும், அவங்களே பிள்ளையும் பார்த்துக்கணும், சாப்பாடும் கொடுக்கணும், வெளியில கூட்டிட்டு போகக்கூடாது, நாய் பயம் பேய் பயம். அப்போ அவங்க என்னதான் பண்ணுவாங்க? அவங்கள்ட்ட என்ன கிடைக்குதோ அதை வச்சுதான் அவங்க குழந்தைய பார்த்துக்க முடியும். பிள்ளைக்கு சாப்பாடு போடாம இருக்கலாமா? அது தப்பு இல்லையா? புள்ள வளர்றதுக்கு முதல்ல சாப்பிடணுங்க, அப்புறம் தானே வளரும். அதே மாதிரி சார் சொல்றபோது சொன்னார், கண்ணாடி கடைகள் பெருகிடுச்சுன்னு. ரேடியோ இருந்துச்சு, டிவி வந்த போது நம்ம எல்லாம் வளர்ந்த பொழுதுகளில் தான் டிவி வர ஆரம்பிச்சது. நம்ம வீட்டில் தொலைக்காட்சி பெட்டி வந்தோன்னா அப்போ பார்த்தவங்க மட்டும்தான் கண்ணாடி போட்டாங்களா? வேற யாரும் நம்ம எல்லாம் போடலையா? இல்லை அலுவலகத்தில் இப்போ கணினி பயன்படுத்துகிறோம். நம்ம கண்ணாடி கடைகள் பெருகிடுச்சு, அதனால யாருமே கணினி பயன்படுத்த வேண்டாம்னு நாளைக்கு சொல்லிடலாமா? பண்ண முடியாது. எந்த வாழ்க்கையில ஒரு பொருள் இணைஞ்சிடுச்சுன்னா அதோட இயல்பை கற்றுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கணும். நம்மளுக்கு அதில் இருக்கிற நல்ல விஷயங்களை நம்ம எடுத்துக்கணும். கணியன் பூமோட்டர் சொன்ன மாதிரி தீதும் நன்றும் பிறந்தர வாரா. நம்ம சரியா பயன்படுத்தினோம்னா, நம்ம அதை ஒழுங்கா எடுத்துக்கிட்டோம்னா ஒழுங்கா தான் கிடைக்கும். நடுவர் சொன்ன மாதிரி ஒரு மகாபாரத கதையே சொல்றேன். கிருஷ்ணர் தர்மர் கிட்டையும் துரியோதனன் கிட்டையும் ஊரை சுத்தி பார்த்துட்டு வாங்க. தர்மர் சொன்னாரு, ஊர்ல இருக்கிறவங்க எல்லாமே நல்லவங்க. துரியோதனன் சொன்னாரு, ஒருத்தன் கூட ஊர்ல நல்லவன் இல்லை, எல்லாமே மோசமானவன். பார்க்கிற பார்வை தான் உங்களோட மனசை தீர்மானிக்குது. நீங்க நல்லதை எடுத்துக்காங்க, நல்லதே கிடைக்கும். மேடம் சொன்னபோது சொன்னாங்க, சிந்து கிட்ட இருந்து சோசியல் மீடியாவை எடுத்ததுனால தான் அவங்க வெள்ளி வாங்கினாங்க. யார் கண்டா கொடுத்துருந்தா தங்கமே வாங்கியிருப்பாங்க. அதே மாதிரி எல்லா மருந்துகளையும் நீங்க பார்த்துருப்பீங்க. டேக் திஸ் மெடிசன் வித் பிரிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த ஃபிசிஷியன். மருந்துகள் உயிரை காக்கும், சரியா பயன்படுத்தினா. யார் பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும், எவ்வளவு பயன்படுத்தணுங்கிறது தெரிஞ்சு பயன்படுத்தணும். இன்னைக்கு யூடியூப் மட்டும் இல்லைங்க, நீங்க காணொலியா காட்ட வேண்டாம். ஸ்பாட்டிஃபை இருக்கு, நிறைய பாட்காஸ்ட் இருக்கு. நீங்க வெறும்னு கேட்டுக்கிட்டே எவ்வளவோ வேலை செய்யலாம். எத்தனையோ பேர் க்ரௌட் ஃபண்டிங் மூலமா ஸ்டார்ட் அப்ஸ் நிறைய உருவாயிருக்கு இந்தியாவில். நிறைய பேருக்கு திறமை இருக்கு. அந்த திறமையை கொண்டு வரதுக்கான சரியான அவங்களுக்கு மேடைகள் அமையாது. அந்த திறமையை கொண்டு வரதுக்கோ இல்லை அதை வெளி காட்டுறதுக்கோ உங்களுக்கு வாய்ப்பு இருக்காது. இன்னைக்கு நீங்க பாருங்க, யூடியூப்ல இருக்கிறவங்கலாம் என்ன பெரிய பட்டம் வாங்கினவங்களா, பதவியில் இருக்கிறவங்களா, ரொம்ப வசதியானவங்களா, வாய்ப்பு இருக்கிறவங்களா? இல்லையே. இந்தியாவோட ஒரு கடைக்கோடி கிராமத்தில் இருக்கிறவங்கள்ட்ட ஒரு ஃபோன் வச்சுக்கிட்டு எந்த டெக்னாலஜியும் தெரியாம, எழுத படிக்க தெரியாம கூட அவங்க அழகா பண்றாங்களே, நிறைய சம்பாதிக்கிறாங்களே, சுயமா நிற்கிறாங்களே. சம்பாதிக்கிறத கூட விடுங்க, அவங்களுக்கு ஒரு இடத்துல நம்மளோட திறமையும் காட்டியிருக்கோன்னு வாய்ப்பு கிடைக்குது. அங்க உங்களுக்கு வயசை வச்சோ, முகத்தை வச்சோ, படிப்பை வச்சோ, பணத்தை வச்சோ எந்த ஒரு பாகுபாடும் இல்லையே. நம்ம சொசைட்டி எதை நோக்கி போகுது? பாகுபாடு இல்லாமல் எல்லாரும் சமமா இருக்கணும் தானே. அதே மாதிரி தான் அவங்க சொன்னாங்க, சைனால கல்யாணம் பண்ணாங்கன்னு. இதுக்கு முன்னாடி பேப்பர்ல எல்லாம் படிச்சிருக்கோம், ஒருத்தரே 5 பெண்ணை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டாங்க. அப்பெல்லாம் நடக்கலையா? எல்லாமே எப்பவுமே நடக்குதுங்க. இப்ப ரொம்ப வேகமா விஷயம் போய் சேருது. நீங்க இன்னும் முன்னெச்சரிக்கையா இருக்கலாம். முன்னாடி ரொம்ப அது நடந்து 6 மாசம் 8 மாசம் 10 மாசம் கழிச்சு தெரியும். அதே மாதிரி பிசினாந்தையா கோப்பரந்த நட்பு, அவங்க ஒன்றும் ஒருத்தருக்கு சந்திச்சுக்கலையே. அப்பவும் நட்பு இருந்துச்சு தானே, இப்பவும் இருக்குது. இப்ப நம்ம பார்க்காம பேசாம நம்மளோட ஒத்த ரசனை இருக்கிறவங்களெல்லாம் உங்க வீட்டிலையும் அலுவலகத்திலையும் மட்டும் நீங்க தேட முடியாது. உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கும், ஆனா சோதனையே நம்மளுக்கு சுத்தி இருக்கிறவங்க ஒருத்தருக்கும் அது பிடிக்காது. நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுவீங்க, அவங்க யாருக்கும் அங்க போக பிடிக்காது. அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி குழுக்கள் தான் உங்களோட ஆசையை நிறைவேற்றி உங்களோட விஷயத்தையும் அதை செய்ய வச்சிருக்கு. இவ்வளவு பெரிய சபையில எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் என்னோட எதிர்பார்த்தபடியே புராணங்களோடு தொடர்பு படுத்தி கதைகளை சொல்லி தன்னுடைய அணிக்கு வலு சேர்த்திருக்கிறார். ஆனாலும் எதிரணியினரே அரக்கர்கள் என்று சொல்றது கொஞ்சம் அதிகப்படியாகவே தோன்றும். சரி, அதுல அப்படி ஒரு அர்த்தம் வருது. அது அந்த வார்த்தைகளையும் சொல்லியிருக்கீங்க, அதான் சொல்றேன், வார்த்தைகளையும் சொல்லியிருக்கீங்க. சரி, இப்பொழுது சாபமே என்ற அணிக்கு வலு சேர்க்கும் விதமாக திரு ராஜேஷ்குமார் அவர்களை பேச அழைக்கிறேன்.
இந்த அவையை அலங்கரித்து கொண்டிருக்கும் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நடுவர் அவர்களே மற்றும் மேடையில் வீட்டிற்கும் சிறந்த பேச்சாளர் பெருமக்களே, சபையில் வீட்டிற்கும் பேரன்புமிக்க மாண்புமிகு அதிகாரிகளே மற்றும் சமூக வலைத்தளங்களை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த பட்டிமன்றத்தை ரசிக்க திரண்டு வந்திருக்கும் ஆடவர்கள மயிரங்களே, அடியை சார்ந்துள்ள அணிக்கு ஒரு அநீதி என்றால் அதை தட்டி கேட்க அலைக்கடலென திரண்டு வந்திருக்கும் மாதர்குல மாணிக்கங்களே, உங்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். இந்த இரக்கர்களை பார்த்து அரக்கர்கள் என்று சொன்ன எப்படியம்மா உங்களுக்கு மனம் வந்தது? எங்கள் முகங்களை பாருங்கள். நான் குறிப்பிட்ட முன்னுரையை கேட்டுவிட்டு எதிரணியில் இப்பவே கண்ணை கட்டுதே என்று முணுமுணுப்பதாக எனக்கு தகவல் வந்திருக்கிறது. நாங்கள் சமூக வலைத்தளங்களின் பக்கம் சேர்ந்து கொண்டு விருந்தோம்பலை மறப்பவர்கள் அல்ல, கல்யாண பத்திரிகைகள் எல்லாம் வாட்ஸ்அப்பில் அனுப்புபவர்கள் அல்ல. நாங்கள் முறையாக அனைவரையும் வருக வருக என வரவேற்பவர்கள். எங்களுக்கு இப்படித்தான் பேச தெரியும். தமிழ்ல ஒரு லைன் இருக்கு, வரங்களே சாபங்களானால் தவங்கள் எதற்குன்னு. நான் எதிர்கட்சியை எதுவும் சொல்லலை, பொதுவாக சொன்னேன். என்னுடைய அணியை சேர்ந்தவர்கள் ஏற்கனவே மிகவும் சிறப்பாக எங்கள் அணியின் சார்பாக பேசிவிட்டு சென்று விட்டார்கள். லட்டில் கலக்கும் நெய்யில் கூட பொய் இருக்கலாம், ஆனால் எங்கள் அணியின் வார்த்தைகளில் மெய்யை தவிர வேறு எதுவும் இல்லை நடுவர் அவர்களே. ஆகவே எங்கள் அணிக்கு வெற்றியை தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் முத்துக்குமாரோட பாடல் வரிகள் ஒன்று பார்த்துருப்பீங்க. மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்றுன்னு. அதை விட்டுடுங்க. இன்னைக்கு அதே நான் முத்துக்குமார் எழுந்திருந்தா ஒரு கவிதை சொல்லியிருப்பாரு, ஸ்விக்கி சொமேட்டோவில் ஆர்டர் செய்யும் கணவன்மார்களுக்கு தான் தெரியும் சமூக வலைத்தளங்கள் வரத்தில் சேர்ந்ததில்லை என்று. எதிர்கட்சியில் ஏதோ சொன்னாங்க, ஏதோ தற்கொலை வீடியோலாம் தேடினாங்கன்னு. அதுக்கு நான் பின்னாடி வரேன். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், அவள் யூடியூப்பை பார்த்து சமைப்பதெல்லாம் அதே இறைவன் கொடுத்த சாபம். யாருக்கு? எங்களுக்கு. இந்த தற்கொலை வீடியோ ஏதோ தேடினாங்கன்னு சொல்லல, யாரோ ஒரு யூடியூப் பார்த்து சமைச்ச வீட்டில் தான் இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கணும்னு எனக்கு சந்தேகமாக இருக்கு. அப்புறம் பெண்கள் தான் சமைக்க வேண்டுமா? எதிரணி கேட்கலாம். நாங்கள் தான் பாத்திரம் கழுவுற டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டோமே, அப்புறம் என்ன உங்களுக்கு? அதுலேயும் ஒரு அநியாயத்தை பார்த்தீங்களா? ஒரு பெண் புல்லட் ஓட்டி வீடியோ போட்டால் அதை பெருமையாக பார்க்குற இந்த சமூகம், நாங்கள் பாத்திரம் கழுவி வீடியோ போட்டால் பரிதாபமாக பார்க்குறீங்க. என்ன பாரபட்சம் இது? இதனால தான் நாங்கள் சாபம் சைடு வந்துட்டோம். அப்புறம் முன்னாடிலாம் ஒன்று சொல்லுவாங்க, ஆமை புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடும் உருப்படாதுன்னு. அதெல்லாம் மாறி போச்சு. ஆமை புகுந்த வீடும் ஆண்ட்ராய்டு புகுந்த வீடும் நல்லா இருக்க. சரி, உடனே எதிர்கட்சி நாங்கள் அப்போது ஐஃபோன் வாங்கிக் கொள்கிறோம், ஆண்ட்ராய்டு வேண்டாம் என்று சொல்லலாம். நாங்கள் ஆண்ட்ராய்டுக்கோ ஐஃபோனுக்கோ எதிரானவர்கள் இல்லை, அதில் பயன்படுத்தப்படும் சமூக வலைத்தளங்களின் தொந்தரவுக்கெல்லாம் நாங்கள் எதிரானவர்கள். இந்த படிக்கிற பசங்களை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். பாவம், அவனுக்கு தான் எவ்வளோ இது. இவர்கள் சொன்னார் போல் படிக்கிற பசங்க என்ன பண்ணுறாங்க இன்னைக்கு, அவங்களுக்கு எவ்வளோ தொந்தரவு. இன்ஸ்டா, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், அப்பப்பா ட்விட்டர், இன்னும் ஸ்னாப்சாட்டுன்னு ஏதோ ஒன்று இருக்குன்னு வேறு கேள்விப்படுறேன். அதில் என்னங்க லைக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது. முன்னாடியெல்லாம் ஒப்பிட்டவரை உள்ளளவும் நினை, இப்போ லைக் இட்டவரை லைஃப் டைமும் நினை. லைக் இட்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் கமெண்ட் செய்து அவர் பின் செல்பவர். இதுதான் இன்னைக்கு புதுக்குறள். அவனை படிக்க சொல்லி மொபைல் எடுக்க சொன்னால் என்ன பண்ணுறான்? ஓப்பன் பண்ணுறான். பார்த்தோம்னா இன்ஸ்டாவில் ஒரு லைக் நோட்டிஃபிகேஷன், வாட்ஸ்அப்பில் ஒரு நோட்டிஃபிகேஷன், ஃபேஸ்புக்கில் ஒரு நோட்டிஃபிகேஷன். என்ன பண்ணுவான்? இதெல்லாம் பார்த்துட்டு தானே, சரி ஒரு அரை மணி நேரம் இதெல்லாம் பார்த்துட்டு படிக்க போகலான்னு போகிறான். இதில் போகிறான், அதில் போகிறான், எல்லாம் முடிஞ்சிடுது. களைச்சி போயிடறான், பசிக்குது, சாப்பிடணும், உடனே ஸ்விக்கி சொமேட்டோ ஆர்டர் பண்ணுறான். முன்னாடிலாம் நாங்கள் படிக்கும் போதெல்லாம் பார்த்துருக்கோம், அம்மா பசிக்குதுன்னு ஒரு குரல் கொடுத்தா போதும், அம்மா ஏதோ ஒரு சாப்பாடு ஏதோ கொண்டு கொடுப்பான். அளவு குறைவாக இருக்கும், சில சமயம் சுவை குறைவாக இருக்கும், ஆனால் அன்பு என்றைக்குமே குறைவாக இருந்ததில்லை. அதெல்லாம் சாப்பிட்டு ஆரோக்கியமாக படித்து வளர்ந்தவங்க தான் நாங்கள். ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருமே அப்படி தான் இருப்போம். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லையே, கண்ட ஃபுட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. சரி சாப்பிட்டு போட்டோம். சரி அப்புறமா படிக்க போகிறானா, படிக்க ஓப்பன் பண்ணுறான். அவன் காலேஜில் படிக்கிற பொண்ணுக்கிட்ட ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷன், நான் ஸ்னாப்சாட்டில் ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கேன் பார்த்தியா. இப்போ எதை நெட்டு வேறு தீரப்போகுது, இப்போ எதை பார்க்கறது? ஸ்னாப்சாட்டாக படிப்பை நாளைக்கு கூட பார்த்துக்கலாம். அந்த பொண்ணுக்கு உடனே லைக் போட்டாங்க, அந்த பொண்ணு அரை மணி நேரத்துக்கு 6 தடவை ஃபோட்டோ மாற்றுது. அதுக்கு போயிட்டு லைக் கொடுத்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது நெட்டு தீர்ந்து போச்சு. அங்கே ஒய்ஃபால் பிரச்சனை, இங்கே ஒய்ஃபையால் பிரச்சனை. ஒய்ஃபை இல்லை, அவன் என்ன செய்வான் பாவம். இதில் இருக்கேன், நெட்டின்றி வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் துட்டின்றி அவர் பின் செல்பவர். நெட் இல்லாதவங்க கஷ்டம் யாருக்குங்க தெரியும். சரி, நம்ம விளையாட்டு அதெல்லாம் கடந்து போயிட்டோம்.
ஆனால் சீரியஸாக ஒரு விஷயத்துக்கு வரேன். சைபர் கிரைம்னு ஒரு விஷயம் இருக்குது. அலுவலகத்தின் சார்பாக ஒரு சைபர் செக்யூரிட்டி கிளாஸ் ஒன்று சேர்கிற வாய்ப்பு கிடைச்சிது. அதில் பல்வேறு துறையை சேர்ந்த வல்லுநர்கள் வகுப்பெடுத்தார்கள். அதில் ஒரு ப்ரொஃபஷனல் ஹேக்கரும் வந்திருந்தார். அவர் மனம் மாறி இப்போது அரசின் பக்கம் சேர்ந்தவர். அவர்கள் அனைவரும் சொன்னது ஒன்று தான், இந்த சமூக வலைத்தளங்களை குறைவாக பயன்படுத்துங்கள், அப்பொழுதுதான் அதிலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியும், இல்லாவிட்டால் முடியவே முடியாது. இந்த சினிமாவில் வில்லன் ஹீரோ மறப்போம், ஒரு பட்டன் அழுத்தினா தூம் வெடித்து சதறிடும். அதே மாதிரி தான், ஒரே ஒரு லிங்க் அழுத்தினீங்கன்னா அக்கௌண்ட்டில் இருக்கிற மொத்த காசு காலி. அந்த வெடிகுண்டு பிரச்சனையை தான் நாம் இப்போது பேசிக் கொண்டிருக்கிறோம். தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை நீ ஜகத்தினை அழித்துவிடும் என்று சொன்னான் பாரதி. 100 குற்றவாளிகள் தப்பித்து விடலாம், ஆனால் ஒரு நிரபராதி தப்பித்து விடக்கூடாது என்று சட்டம் சொல்கிறது. அதேபோல் இந்த சமூக வலைத்தளங்களால் ஒரு குடும்பம் பாதிக்கப்பட்டாலும் அந்த சமூக வலைத்தளங்கள் 1000 நன்மைகளை தந்தாலும் அது எங்களுக்கு சாபமே என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு விடை கூறி நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ராஜேஷ்குமார் அவர்கள் வஞ்ச புகழ்ச்சியாக பேசி தனது அணிக்கு வலு சேர்த்து அமர்ந்திருக்கிறார். முதல் முறையாக திரு கார்த்திகுமார் பேசும்போது நடுவர் அவர் மீது ஒரு தாக்குதல் தொடுத்தார். ஏற்கனவே வரம் பக்கத்தில் சாய்ந்து விட்டீர்கள் என்று. இப்போது அதை நிவர்த்தி செய்யும் விதமாக இரு அணித்தலைவர்களுக்கும் 2 நிமிடங்கள் ஒரு தொகுத்து வழங்குவதற்காக வாய்ப்பு தரப்படுகிறது. அந்த வாய்ப்பினை முதலாவதாக திரு கார்த்திகுமாருக்காக வழங்கி அதை சமன்படுத்த முடிவு செய்து பாருங்கள். கார்த்திகுமார் நன்றி நடுவர் அவர்களே. இப்போதே எங்களுக்கு வெற்றி கிடைத்து விட்டது. நாங்கள் இங்கே பேச்சு போட்டிக்காக வரல. ஆக்சுவலாக தீம் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. அண்ட் விழிப்புணர்வு நடுவர் அவர்கள் சொன்னார், நம்ம ஆடிட் திவஸில் நிறைய விழிப்புணர்வு கொடுத்தோன்னு. நம்மளோட ஆஃபீஸ் ஸ்டாஃபுங்களுக்கும் ஏதாவது என்டர்டெயின்மெண்ட் மாதிரி. நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சீரியஸாக திங்க் பண்ண வேண்டிய விஷயம். சமுதாய பிரச்சனையை எடுத்திருக்காங்க கையில். அதோட தாக்கத்தை நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம். தாக்கம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு ஓகேன்னு போகிற வரம் டீமுக்கு நடுவில் நாங்கள் ரொம்ப ஃபைட் பண்ண வேண்டியதாக இருக்குது எங்களோட இதுக்கு. ஆனால் ஒரு எக்ஸாம்பிளும் இப்போ இங்கே சொல்ல முடியாட்டாலும் காலையில் எழுந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் நியூஸை பார்த்தோம்னா தெரிஞ்சு போயிடும். ஒரு 5 நிமிஷம் நியூஸில் 4 நிமிஷம் நியூஸு இதை பற்றி தான் இருக்கும். ஏதாவது ஒரே ஒரு விஷயந்தான் ஒரு அறிவுபூர்வமாக ஒரு விஷயம் நடந்ததை கேப்சர் பண்ணுவாங்க. மித்த இந்த வீடியோவில் நியூஸில் 4 நிமிஷத்துக்கு ஒரே விஷயத்த போட்டு 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 காட்டுவோம் பாருங்க. அந்த சிசிடிவியில் ஏதாவது பொட்டியை தூக்கின்னு ஓடுறான், ஓகே. ஒரு 2 வீலரில் ஒரு சின்ன பொண்ணு போது அதை லாரி இடிக்கிறத 10 தடவை காட்டுவான் பாருங்க. நம்ம நொந்தே போயிடணும். அந்த மாதிரி காட்டுற ஒரு சின்ன குழந்தை நம்ம வீட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை பார்த்து உண்மையாலுமே அந்த மனம் கல்லாகி ரியலாக வெளியில் இன்சிடென்ட் நடக்கும்போது கூட சாதாரணமாக எடுத்துக்கிற நிலைமை வந்துடுது. இதை நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்மளோட சமூகத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ பாதிப்பு கொடுத்துருக்குன்னா, இப்போ ஃபேமிலியில் நம்ம கண்கூட அனுபவிச்சுட்டு இருக்கிறது ஒரு 4-5 பேர் இருக்க ஃபேமிலியில் பையன் ஒரு பக்கம், பொண்ணு ஒரு பக்கம், அப்பா அம்மா ஒரு பக்கம் இருந்துட்டு அங்கே எது ரொம்ப மிஸ்ஸிங்னா அன்பு, பாசம், ஷேரிங் அண்ட் கேரிங், இதெல்லாம் ரொம்ப மிஸ்ஸிங்க. அது ரொம்ப தெரியாத மாதிரி பூசி கீசி எல்லாம் பண்ணாலுமே சமூகத்தில் வெளியில் வந்துடுது. நீங்கள் என்ன பண்ணாலும் அது அந்த பையன் காலேஜ் போகிற டைமில் பார்த்தீங்கன்னா தெரியும், ரியலாகவே அவனோட மன அளவு, மனத்தோட தாக்கம் எல்லாம் அப்போ தான் தெரிய வரும். ஐயோ அப்போ போய் ஃபோன் கொடுத்தேனேன்னு ஒரு ஃபீல் அப்போ வரும். நமக்கு யாரையும் குறை சொல்லவே இல்லை. நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஒரு எஜுகேட்டிவாக இதுக்கு அதாவது ஒரு என்ன சொல்லுவாங்க, எல்லாத்துக்குமே ஒரு இயர் மார்க் இருக்குது. நான் இந்த லிமிட்டை தாண்டுற டைமில் ஒரு ரெட் ஃப்ளாக் வரணும். எந்த சோஷியல் மீடியாலுமே லிமிட்டை தாண்டுற டைமில் ட்ராக் பண்ணி போகிறது தான் ஜாஸ்தியாக இருக்குமே தவிர இது லிமிட் நிறுத்திக்கோப்பான்னு சொல்லக்கூடிய ஆப் எதுவுமே கிடையாதுங்க.
சத்தியமாக கிடையாது. உங்களை நீங்கள் வந்து போதும்னு நினைக்கிற டைமில் தான் இழுக்கிற மாதிரி இருக்கும் ஒரு நோட்டிஃபிகேஷன். இதை நம்மளே பார்க்க முடியலனா ஒரு குழந்தை, ஒரு 5 வயசு குழந்தை 6 வயசு குழந்தைக்கு மனசில் ஆசை தூண்டி உள்ளே இழுத்துன்னு போகாதுன்னு என்னங்க நிச்சயம்? அந்த அளவுக்கு மன பக்குவப்பட்டிருக்கான் நிச்சயம் பண்ணி நான் இதுக்குள்ளே போகக்கூடாதுன்னு. எதுவுமே நடந்த பிறகுதான் தெரியுது. மேடம் கூட சொன்னாங்க, நாங்கெல்லாம் கரெக்டாக எது வேணுமோ அது எது வேணும் வேணான்றது எப்படி தெரியும் ஃபர்ஸ்ட். அதை உள்ளே போன பிறகு தான் தெரியுது. உள்ளே போய் அந்த மனசு அந்த வழியை இழுத்துட்டு போயிடுச்சுன்னா பாய்சன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. பால் நிறைய இருந்தாலுமே ஒரு துளி விஷம் போதுமே பால் கட்டுறதுக்கு. அதனால எங்களோட ஒரு துளி விஷமே சாபத்துக்கு தான் ஃபைனலாக சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்லி எனக்கு வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறுகிறேன். தனது அணிக்கு வலு சேர்க்கும் விதமாக மீண்டும் ஆணித்தரமாக பேசியிருக்கிறார் திரு கார்த்திக்குமார். இப்பொழுது வரமே என்ற அணிக்கு உள்ள கருத்துக்களை தொகுத்து வழங்குமாறு திருமதி ஐஸ்வர்யா அவர்களை அழைக்கிறேன். மறுபடியுமா அப்படின்னு நினைக்க வைக்காம பேசுவேன்னு நம்புறேன். வாட்ஸ்அப்பில் பத்திரிக்கை அனுப்புகிறாங்கன்னு சொன்னாங்க. முன்னாடி ஊர் கூட்டி கல்யாணம் நடந்துச்சு. ஒரு வாரம் 10 நாளில் முன்னாடியே சொந்தக்காரங்க வந்து எல்லாம் பண்ணினாங்க. இப்போ இருக்கிறது அம்மா அப்பா, கொடுக்கறது கேட்டரிங்கில். அவங்க எத்தனை பேருக்கு நேரில் போய் பத்திரிக்கை வைக்க முடியும்? ஓரளவுக்கு அவங்க கொடுக்குறாங்க, மீதியை வாட்ஸ்அப் பண்ணுறாங்க. நமக்கு ஒரு நாளைக்கு 10 பத்திரிக்கை வந்தால் நம்ம எல்லாத்துக்கும் போகிறோமா? நம்மளும் ஒரு வாட்ஸ்அப்லேயே விஷயம் பண்ணிவிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுறோம். அதனால இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளையும் சில விஷயங்கள்ல மாற்றி தான் ஆகணும். எதுங்க நியூஸு? இன்னைக்கு காலையில் எந்திரிச்சேன், சாப்பிட்டேன், ஆஃபீஸ் வந்தேன், மறுபடியும் வீட்டுக்கு போனேன், இப்படிங்கிறத நான் தினமும் உங்கள்கிட்ட சொன்னால் யாராவது கேட்பீங்களா? இன்னைக்கு நான் வந்தேனா, வரும்போது இப்படி ஒரு ஏதாவது ஒன்று எதிர்பாராமல் நடந்தால் தான் அது நியூஸ். ஒரு வீட்டில் திருட்டு போனால் தான் அது திருட்டும்பாங்க. 1000 வீட்டில் திருட்டு போகலங்கிறத யாரும் தினக்கும் சொல்ல மாட்டான். அதனால என்னைக்குமே செய்திகள் பெரும்பான்மையா தப்பு நடக்கிறத தான் சுட்டி காட்டும். நல்லது நடக்கிறது அவ்வளவு சீக்கிரம் எல்லாருக்கும் போய் சேராது. ஆனா நல்லது கண்டிப்பா பயனடைஞ்சவங்களுக்கு தெரியும். அவங்க அதை எத்தனை பேர்கிட்ட சொல்றாங்களோ அவங்களுக்கும் தெரியும். இதுல எல்லாம் யூடியூப் மாதிரி இருக்கிற தளங்கள் எல்லாம் இன்னைக்கு எல்லாராலையும் செலவு பண்ணி தன்னோட குழந்தைகளோட திறமையை கண்டறிஞ்சு அவங்களுக்கு தகுதியான நபர்கிட்ட நம்மளால சேர்க்க முடியாது கொண்டு போய். இப்ப அனீஷ் சர்க்கார் இருக்காரு, 3 வயசு 10 மாசம். அந்த குழந்தைக்கு அந்த சதுரங்கத்துக்கு மேல எப்படி ஆர்வம் வந்துச்சு? ஒரு சின்ன பொறியா அவனுக்கு அந்த யூடியூப்ல வீடியோஸ் காமிச்சு அவனுக்கு அது பிடிச்சு அதுல அவனோட ஆர்வத்தை தெரிஞ்சு இன்னைக்கு அவன் இந்தியாவிலேயே யங்கஸ்ட் ஒரு ஐஎம் பிளேயரா வந்திருக்கான் சதுரங்கத்துல. நீங்க அப்படி பாருங்க, நல்லதை கொடுங்க. நம்ம அப்பா அம்மா நம்ம தான் வாங்கி தரோம். குழந்தைங்க கிட்ட பைசா கிடையாது. வாங்கி தர்றவங்க அது சரியா வாங்கி தரணும், சரியான நேரத்தில் வாங்கி தரணும். எல்லா ஃபோன்லேயும் செட்டிங் இருக்கு, கிட்ஸ் மோட் இருக்கு. எவ்வளவு நேரம் நீங்க எந்தெந்த தளங்களில் பயன்படுத்துறீங்கிறதுக்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் இருக்கு. வைஃபை ஸ்விட்சை நம்ம அணைச்சு வைக்க வேண்டியதுதான். நம்மளுக்கும் சில பொறுப்புகள் இருக்கு இல்லையா? அதே மாதிரி இன்னும் ஒரே ஒரு கருத்தோட நிறைவு பண்ணிக்கிறேன். இன்னைக்கு சமூக வலைதளங்கள் நம்மளோட வாழ்வில் ஒன்றிணைஞ்சு போச்சு. அதை இனிமேல் பிரிக்க முடியாது. வண்டி ஓட்டுற போது நம்ம கவனமாக போகணும். சாலைகள் எல்லாருக்கும் பொதுவானது. நம்ம எவ்வளவு சரியாக அதை பயன்படுத்துகிறோமோ நம்ம பயணம் நம்ம சரியான இடத்துல கொண்டு போய் சேர்க்கும். நான் சரியாக வண்டி ஓட்ட மாட்டேன், ஆனால் சாலை என்னை கரெக்டாக கொண்டு போகணும், இல்லை நான் சாலைக்கே போக மாட்டேன், விபத்து நடக்குதுன்னு நினச்சோம்னா நம்ம தொடங்கின இடத்துல தான் என்றைக்குமே இருக்கணும். நம்ம வாழ்க்கை பயணமும் அதே மாதிரி நல்ல முறையில் பயணிக்கிறதுக்கு சமூக ஊடகங்கள், சமூக வலைதளங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால அது என்றைக்குமே வரந்தான். நம்ம அதை சரியாக பயன்படுத்துகிற வரைக்கும். நன்றி, வணக்கம். இரண்டு அணிகளும் காரசாரமாக விவாதித்து தங்கள் தரப்பு நியாயங்களையும் வாதங்களையும் முன்வைத்திருக்கிறார்கள். ஒரு முன்னோட்டத்தோடு தீர்ப்பை நோக்கி பயணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைய சூழ்நிலையில் அண்மையில் வெளிவந்த ஆய்வுகளின்படி இந்தியாவில் கிட்டத்தட்ட
110 கோடி ஸ்மார்ட் போன்கள் பயன்பாட்டில் இருக்கின்றன. ஸோ இந்த 110 கோடி 140 கோடி மக்கள் தொகையில் 110 கோடி ஸ்மார்ட் போன்கள் பயன்பாட்டில் இருக்கின்றன என்று பார்க்கும்போது அந்த 30 கோடி யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கல்வி கற்கும் மாணவர்கள் பெற்றோர்களால் கட்டுப்பாடுகளை அதிகரித்து ஸ்மார்ட் போன்களை கொடுக்க மாட்டேன் என்று மறுப்பிற்கு உள்ளானவர்கள், கிராமங்களில் வாழும் சில அதிக பொதுவெளியில் பயன்பாடு இல்லாத சில பெருமக்கள், அப்புறம் எங்கெல்லாம் நெட்வொர்க் இல்லையோ அந்த இடங்களில் வசிப்பவர்கள், இவங்களாம் தான் அந்த 30 கோடி எண்ணிக்கைக்குள்ளே வர்றாங்க. மற்றவங்கள்ட்ட எல்லார்கிட்டையும் வந்து ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. சமூக வலைத்தளங்களை அவர்கள் கட்டாயமாக பயன்படுத்துகிறார்கள். ஆனால் நமக்கெல்லாம் வந்து இந்த இளைஞர்கள் பயன்படுத்துகிற மாதிரி வந்து அந்த சமூக வலைத்தளங்களை நம்மளால் பயன்படுத்த முடியுதா அப்படின்னு சொன்னால் வந்து நிச்சயமாக முடியலைன்னு தான் தோணுது. கிட்டத்தட்ட இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து நடுத்தர வயதில் உள்ளவர்கள் தான் அதிகம். இளைஞர்களை வெகு குறைவாக பார்க்கிறேன். நடுத்தர வயதில் உள்ளவர்களுக்கு ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா, இந்த சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தாமல் இருக்க முடியாது. இருக்கிற சூழ்நிலை வந்தது அப்படின்னு சொன்னால் அவங்க எல்லாம் பூமரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகிறாங்க. பூமர் ஆண்டிங்க எதாவது சொல்கிறாங்களான்னு தெரியல, எனக்கு அனுபவம் இல்லை. ஆனால் இது வந்து சரி, எனக்கு சமூக வலைத்தளங்களை பயன்படுத்த தெரியலை, எனக்கு கற்றுக்கொடு அப்படின்னு கேட்டோம் அப்படின்னு சொன்னால் உடனே கிரிஞ்ச் அப்படிங்கிறான். ஸோ இதுக்கும் என்ன அப்படிங்கிறது நம்ம முழிக்க வேண்டியிருக்கு. இது மாதிரி இரண்டு பக்கங்களையும் பாதிக்கப்பட்டு நம்மளுடைய சமூக வலைத்தளங்களை பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம ஆளாகியிருக்கோம். ஆனால் இளைஞர்கள்கிட்ட போய் இந்த மாதிரி ஒரு பட்டிமன்ற தலைப்பு சொல்லி சமூக வலைத்தளங்கள் வரமா சாகமா அப்படின்னு கேட்டால் பார்க்குற பார்வையே ஒரு மாதிரியாக இருக்குது, எந்த காலத்தில் இருக்க அப்படின்னு. ஸோ இதையெல்லாம் தாண்டி தான் வந்து நம்ம ஒரு முடிவுக்கு வர வேண்டி இருக்கிறது. இரண்டு தரப்பு வாதங்களையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து அருமையான வாதம், அருமையான கருத்துக்களை வலுவாக முன்வைத்திருக்கிறார்கள். ஒரு சில மணித்துளிகளில் அதை தொகுத்துடலாம் அப்படின்னு பார்க்குறேன். வரமா என்ற தலைப்பில் பேசியவர்கள் ஒரு பெரிய பட்டியல் கொடுத்துருக்காங்க. காலையில் எழுந்திருக்கும் போதே வந்து ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல் சமூக ஊடகங்களை வலைத்தளங்களை பயன்படுத்தாமல் நம்முடைய வாழ்க்கை துவங்குவதில்லை என்ற நிகழ்வில் இருந்து நாள் முழுவதும் பல ஆப்புகளை பயன்படுத்துகிறோம் என்ற செய்திகளையும் பதிவு செய்வதிலிருந்து எண்ணற்ற பயன்பாடுகளை பட்டியலிட்டிருக்கிறார்கள். கல்விக்கு, வேலைவாய்ப்பிற்கு, உழவன் தொழில்நுட்பம் பயன்படுத்துவது, கோவிட் காலத்தில் எப்படி பயன்படுத்தப்பட்டது, உயர்கல்விக்கு எப்படி பயன்படுத்தப்பட்டது, நட்புகளை திரட்டுவதற்கு, அவர்களை ஒருங்கிணைப்பதற்கு, நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைப்பதற்கு எப்படி சமூக வலைத்தளங்கள் பயன்படுத்தப்படுகின்றன என்பதை வந்து ஒரு பெரிய பட்டியலாக சொல்லியிருக்காங்க. அதில் நியாயம் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு மாறா எதிரணியினர் கொடுத்த வாதங்களும் சலைத்தவை அல்ல, அதுவும் வலுவாகத்தான் இருக்கிறது. சூழ்நிலையை மறந்து சமூக ஊடகங்கள் பயன்படுத்தி ஆபத்தில் சிக்கிக்கிறோம் தொடங்கி குறைந்த வயதில் உள்ளவர்கள், குழந்தைகள் முதல் பதின்ம பருவத்தில் உள்ளவர்கள் தவறான பயன்பாடுக்கு உள்ளாவது வரைக்கும் எல்லா விதமான சமூக ஊடகங்கள் வலைத்தளங்களில் உள்ள சிக்கல்களை பதிவு செய்திருக்கார். வெடிகுண்டு தயாரிப்பது, அப்புறம் வந்து கண்ணீருக்கு ஏற்படும் பாதிப்புகள், வன்முறை கலவரத்தை தூண்டும் வகையில் பயன்படுத்த வாய்ப்பளிக்கும் விதமாக இருக்கின்றன, ஆபாசங்கள் குவிந்து கிடக்கின்றன, ஆபத்தான விளையாட்டுகளை வந்து குழந்தைகள் விளையாடுகிறார்கள், அதை கட்டுப்படுத்துவதற்கு பெற்றோர்கள் சிரமப்படுகிறார்கள் என்பது போன்று பல முரண்களை வந்து பல சிக்கல்களை பதிவு செய்திருக்கிறார்கள். மன உளைச்சலை ஆளாக்குவது, மனதை கடினப்படுத்துவது, ஒரு சென்சிட்டிவிட்டி இல்லாமல் வந்து ஒரு கடினப்பட்டு போவது என்பது போன்ற சமூக சிக்கல்களையும் வந்து ஆழமாக பதிவு செய்திருக்கார்கள். ஆக இரண்டு பக்கமும் நியாயம் இருப்பதாக தெரிகிறது. ஸோ இப்போ நம்ம வந்து சில பட்டிமன்ற தலைப்புகளில் வந்து ஒரு நடுநிலைமையான ஒரு பொதுவான ஒரு தீர்ப்பை சொல்லிட்டு போயிட முடியும். ஸோ இதில் நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது அப்படின்னு இரண்டு பக்கமும் சாராத ஒரு தீர்ப்பை வந்து சொல்கிறதுக்கு சாத்தியமில்லை அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தாலும் அதில் அப்படி சொல்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஒரு பட்டிமன்றம் அப்படின்னு சொன்னால் ஒரு பக்கம் தீர்ப்பு வரணும், அதற்குரிய காரண காரியங்களை பதிவு செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இங்கே வரம் சாபம் என்கிற வார்த்தைகளை பயன்படுத்தியே நிறையா வந்து விவாதம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி குறித்து சமூக வலைத்தளங்களில் நான் பகிர்ந்த போது அதை பார்த்துட்டு வந்து ஒரு நண்பர் வந்து அலைபேசியில் அழைத்தார். என்ன கேட்டார் அப்படின்னா வந்து, நீங்கள் வந்து உழைப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்,
உழைப்பால் முன்னேற வேண்டும், அதன் அடிப்படையில் தான் வாழ்க்கை அமைய வேண்டும் என்று பல பல மேடைகளில் நான் பேசியிருக்கேன் மாணவர்கள்ட்ட பேசும்போது. ஆனால் அப்படி பேசுகிற நீங்கள் வந்து வரமா சாபமா இப்படிங்கிற தலைப்புக்கு எப்படி உடன்பட்டீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். ஏன்னா வரமா சாபமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து வரமும் சாபமும் உழைப்பிற்கு உடன்பட்டவை அல்ல, இரண்டுமே உழைப்பிற்கு வெளிப்புறத்தில் இருக்கக்கூடியவை. அதனால் இது எப்படி உடன்பட்டீர்கள் என்று அப்போ தான் நானே வந்து இந்த தலைப்பை வந்து ஒரு உள்ளாய்வு செய்தேன். அதுக்கடையில் வந்து எல்லாமே வந்து பரவிட்டோம், அதில் மாற்றுறதுக்கு இல்லை அப்படின்ட்டு. இப்போ நான் ஒரு விளக்கம் கொடுத்தேன். அந்த குறளை கூட வந்து இவங்க மேற்கோள் காட்டினாங்க. திருவள்ளுவர் கொடுத்த என்னுடைய குறள் அது, கருத்து அது. குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல் அப்படிங்கிறதான் முக்கியம். அதாவது எதில் சிறப்புகள் இருக்குது, எதில் குற்றங்கள் இருக்குது, அவற்றுள் எது மேலோங்கி இருக்குது என்பதை கண்டறிந்து அது பற்றி முடிவு செய்வதற்காக தான் இந்த தலைப்பு. இது வரமா சாபமா அப்படிங்கிறது வந்து அதாவது பார்வையாளர்களை எளிதில் ஈர்ப்பதற்கு, அவர்களிடம் எளிதில் கடத்துவதற்கு உரிய தலைப்பாகத்தான் பார்க்கிறேன். ஆனால் வந்து இதில் நன்மை அதிகமா தீமை அதிகமா என்பதை அடிப்படையில் தான் வந்து முடிவு செய்ய முடியும் என்ற ஒரு விளக்கத்தை கொடுத்து, கிட்டத்தட்ட அதே விளக்கத்தை தான் நான் இங்கேயும் நம்ம ஒரு முன்னோடியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஆதி மனிதன் தொடங்கி இன்றைய காலகட்டம் வரை, விண்வெளி பயணம் செல்லும் வரை கால மாற்றங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கின்றது. ஸோ ஒவ்வொரு மாற்றத்திலும் ஒவ்வொரு தொழில்நுட்ப வளர்ச்சி, அந்த வளர்ச்சியில் சில நன்மைகள் சில தீமைகள். ஆனால் வந்து தீமைகளை மட்டும் முன்னிறுத்திக்கிட்டே இருந்திருந்தோம் அப்படின்னு சொன்னால் வந்து இந்த அளவுக்கு வந்து மனித நாகரிகம் வளர்ந்து இருக்க முடியாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நன்மைகளை முன்னிறுத்தி தீமைகளை ஒதுக்கி வைத்ததுனால வந்து முன்னேற்றம் நடைபெற்றது, பொருளாதார முன்னேற்றம் நடைபெற்றது, மனிதன் நாகரிகம் அடைந்து அடுத்த கட்ட நகர்வில் இலகுவான வாழ்க்கையை வாழ்வதற்குரிய வழிமுறைகளை தேடிக்கொண்டான் என்று பார்த்தோமானால் வரமே என்ற தலைப்பு என்ற பகுதி வந்து மேலோங்கி இருப்பதாக நினைக்கிறேன். ஆனால் இல்லை, முடிவு வரல, கொஞ்சம் 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 பொறுத்திருக்க. ஆனால் இதுல சிக்கல்கள் இல்லையா, இதுல சிக்கல்கள் இல்லையா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. வரமே என்று எடுத்துக்கொண்டால் கூட ஒரு விவாதத்திற்காக இது வந்து தீமை அதிகம் இருக்கிறது, அதில் சிக்கல்கள் அதிகம் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டால் அந்த சிக்கல்களுக்கு தீர்வு தான் என்ன என்ற ஒரு கேள்வியும் தொக்கி நிற்கிறது. அந்த தீர்வு என்ன என்பதற்கான விடையை நம்ம எங்கே தேடுகிறோம்? எந்த ஒரு சிக்கல் வந்தாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், எந்த ஒரு விடை தெரியாத வினா எழுந்தாலும் நம்ம முதல்ல என்ன பண்ணுறோம்? கூகுளில் தான் போகிறோம், சமூக வலைத்தளங்களில் தான் போய் தேடுறோம். ஆக எதிரணியினர் சாபமே என்ற தலைப்பில் வாதிட்ட அனைத்து சிக்கல்களுக்கு உரிய தீர்வுகளும் அதே சமூக ஊடகங்களில் புதைந்திருக்கின்றன என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆதலால் இந்த பகுதியிலிருந்து ஒரு இலக்கிய மேற்கோள் காட்டினாங்க, தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்ட்டு. தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னா இதில் நன்மையோ தீமையோ நம்முடைய தனிப்பட்ட செயல்களினாலேயே விளைகிறது, செயல்களினாலேயே ஏற்படுகிறது என்று ஒரு நம்பிக்கை எனக்கு வருகிறது. ஆக இந்த தீமைகளை ஒதுக்கி நன்மைகளை மட்டும் மேலெடுத்து செல்ல முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை முன்வைத்து அன்றாட வாழ்வில் சமூக வலைத்தளங்கள் வரமே என்ற தீர்ப்பை வழங்கி முடித்து வைக்கிறேன். இந்த சிறப்பாக பேசிய பேச்சாளர்களுக்கும் அமைதியாக பேச்சாளர்களை அமைதியாக கவனித்து பேச்சாளர்களின் சிறப்பான பேச்சுக்கு ஆதரவு அளித்து கரகோஷம் எழுப்பிய அனைத்து பார்வையாளர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து துறை அதிகாரிகள், தலைவர் அவர்கள் இங்கே வந்து சிறப்பு செய்திருக்கிறார்கள். இந்த ஒரு நிகழ்ச்சியை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்தமைக்காக அனைவருக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது நமது பிஏஜி ஆடிட்மன் ஒரு சிறு உரையும் நன்றி உரையும் வழங்குவார். Good evening, everybody. இன்றைய தினம் ஒரு மிகச்சிறந்த பட்டிமன்றம் இங்கே நடைபெற்று முடிந்திருக்கிறது.
நம்முடைய 2 உதவி மாநில கணக்காயர்களுக்கு தமிழ் எந்த அளவுக்கு புரிகிறது என்று தெரியவில்லை. சிறப்பான மேற்கோள்கள் 2 அணிகளிலிருந்து பல்வேறு காலகட்டங்களில் வந்துக்கிட்டே இருந்தது. எவ்வளோ நம்மளால் ரசிக்க முடியுது, அவங்களால எவ்வளோ ரசிக்க முடியுதுன்னு தெரியல. எத்தனை பேரோட குழந்தைங்க இப்போ 10th + 2ல இருக்காங்க? 1. என்னோடதும் அதுதான் நான் கேட்கல. இங்கே நடுவருக்கு வேற இருக்கு. ஸோ அவங்களுக்கு தெரியும் வரமா சாவமா என்னன்ட்டு. அதுவும் இருக்கிறது. நம்முடைய நடுவர் அவர்கள் சிறப்பாக இந்த பட்டிமன்றத்தை நடத்தி ஒரு நல்ல ஒரு தீர்ப்பையும் கொடுத்திருக்கின்றார். சமூக வலைதளங்கள் has got huge potential in connecting the people, in coordinating the people, in coordinating funds, in coordinating help and assistance in times of need, and in whatnot. I mean, we can go on listing down various benefits of the social media. At the same time, it has also got various many risks. The recent one is the digital arrest. That's also missed by the teams. Digital arrest is the new, vampire on the screen, and then you have various payment scandals, various games and other things and all, which have been really bogging down the entire generation in one way or other. So இந்த 2 விஷயங்களுமே நம்ம எப்படி அணுகி எப்படி ஒரு பேலன்ஸ்டு வியூ எடுத்து முறையாக பயன்படுத்த வேண்டும் என்பதற்கான ஒரு படிப்பினையை தான் இன்றைய பட்டிமன்றம் நமக்கு போதித்திருக்கிறது. கட்டாயமாக ஃபால் சைடு என்று சொல்லக்கூடிய கான்சிக்வன்சஸ், பேட் கான்சிக்வன்சஸ் இல்லாத ஒரு தொழில்நுட்பமே இல்லை. அணுகுண்டு மிகப்பெரிய ஒரு பேட் கான்சிக்வன்சஸ் உள்ள ஒரு ஆட்டம் பாம். பட் தென் நம்ம அடாப்ட் பண்ணிட்டோம், வச்சுருக்கோம், ரெடியாக வச்சுருக்கோம். ஏன்னா அதுதான் ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிக் செக்யூரிட்டி கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பல விஷயங்களை சொல்லலாம். அது மாதிரி ஒரு விஷயத்துலையும் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. அதை நம்ம சிறப்பாக மனித குலத்திற்கு மனித நேயத்தை பராமரிப்பதற்கும் மனித நேயத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கும் உதவி செய்வதில் இணையதளம், குறிப்பாக சமூக வலைதளங்கள் பல விதங்களில் பெரிய அளவில் உதவி செய்து கொண்டிருக்கிறது. அப்படிங்கிறது யாராலும் மறுக்கவும் முடியாது, தவிர்க்கவும் முடியாத உண்மை. அதே நேரத்தில் அதில் வருகின்ற இடர்பாடுகள், தடைகள், ரிஸ்க் என்று சொல்லக்கூடிய இதெல்லாமே எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிறதும் இதே மனித கடலுக்கு விடப்பட்டிருக்கின்ற ஒரு சேலஞ்ச், சபதங்கள். அவ்வளோதான் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சேலஞ்ச். அதில் வரக்கூடிய ரிஸ்க்கு, அதில் வரக்கூடிய ஒரு பேட் எஃபெக்ட்ஸ், ராங் கான்சிக்வன்சஸ் ஆர் சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாமே நம்ம ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு எப்படி நம்ம அதை ஓவர் கம் பண்ணணும், how do we really come out of such risk அப்படிங்கிறதுல தான் நம்முடைய கவனம் போக வேண்டும். கட்டாயமாக அதிலே ஒரு பேட் கான்சிக்வன்சஸ் இருக்குது அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்று. அதை எப்படி கையாள்வது, எப்படி அதை தவிர்ப்பது அப்படிங்கிறதுல மனித குலம் நிச்சயமாக வெல்லும். மனித குலத்திற்கு அந்த ஆற்றல் இருக்கிறது, அந்த சிந்தனை திறன் இருக்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் வரக்கூடிய புதிய சேலஞ்சஸை எல்லாம் நம்ம இதுகாரம் எதிர்கொண்டு அவற்றை வெற்றி கொண்டு தான் கொண்டிருக்கிறோம். அதனால சமூக வலைதளங்களில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் it's not something which we cannot conquer. We can conquer all this, but by all our collective wisdom, by all our collective knowledge, and by all our collective efforts, so that the human being is capable of doing it. So we will be definitely doing it. So I'm really impressed with the various arguments put forth by both the teams, and the Naduvar has done a wonderful job today, and he has summarized
ஈவன்தோ திருப்பதி என்று அழைத்து அவரை திருப்திப்படுத்த முயற்சித்தாலும் அவர் நடுநிலையை கடைசி வரை பராமரித்து ஒருதலை பட்சமாக இல்லாமல் நடுநிலையாக நின்று தீர்ப்பு வழங்கியிருக்கின்றார். அதனால என்னுடைய தேங்க்ஸ் கிவிங்ல முதல் தேங்க்ஸ் வந்து நடுவருக்கு தான் சொல்கிறது. 2 அணிகளும் மிகச்சிறப்பாக வாதாடினார்கள். 2 அணிகளுக்கும் நிறைய ஹோம்ஒர்க் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது. They have done a huge amount of homework before coming to the பட்டிமன்றம். அது நல்லா தெளிவாக தெரிகிறது. அவர்களுடைய ஆர்குமெண்ட்ஸ் எல்லாமே வெல் ஆர்கெஸ்ட்ரேட்டட் ஆர்குமெண்ட்ஸ் and it was all very catching the attention of the entire audience. We were all enjoying the entire show. That is the ultimate thing. And on the top of it, the icing on the cake is that we are celebrating the Audit Divas, and today is a very significant day. Why? Any guess? Yes, the new CAG has just taken over, and I don't think there is a fitting occasion to celebrate the assumption of charge by the new CAG by conducting a Pattimandram here on this August stage. So it's a sheer coincidence, but it's a very important coincidence. It's a very significant day, and we have got a wonderful show done here. I wish every one of you many more such shows in this August hall, and the Audit Divas 2024 celebrations. The Pattimandram today has been the icing on the cake. I thank everyone who has been part of this entire arrangement. I thank all my beloved staff of all the offices here in the campus who have gathered here in large numbers to witness this wonderful show. I thank all the organizers, all the staff members who have been instrumental in bringing up this show on the stage in a fantastic manner. Thank you all very much. இந்த பட்டிமன்றம் நடத்துவது அப்படின்னு முடிவு செய்த உடனே யார் யார் பேச போகிறாங்க அப்படிங்கிறத முடிவு செய்து அதற்கப்புறம் ஒரு 2 முறை நாங்கள் எல்லாம் ஒரு குழுவாக சந்தித்தோம். 2 முறை குழுவாக சந்தித்து பேசினோம் அப்படின்னு சொன்ன உடனே வந்து ஏற்கனவே எல்லாம் ரிஹர்சல் பார்த்துட்டு வந்துட்டாங்க அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். முதல் சந்திப்பு வந்து யாரார் எந்த அணியில் பேச போகிறாங்க, எந்த வரிசையில் பேச போகிறாங்க அப்படிங்கிறத முடிவு செய்வதற்கு ஒரு கூட்டம், ஒரு 15-20 நிமிடங்கள் அதில். அதற்கப்புறம் 2வது முறை வந்து பட்டிமன்றம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிறக்காண்டி அதனுடைய விதிமுறைகள் என்ன, வரைமுறைகள் என்ன, வரம்பு மீறி பேசுகிறது என்ன, தனிமனிதம், இது மாதிரியான விதிமுறைகள் எல்லாம் வந்து வகுத்துக் கொள்வதற்காக 2வது ஒரு கூட்டம். அவ்வளோதான். யார் என்ன பேச போகிறாங்க, எந்த மாதிரி கருத்துக்கள் வரும் அப்படிங்கிறதே அவங்களுடைய அனுமானத்தில் ஏதாவது ஊகிச்சிருக்கலாம். ஆனால் வந்து எந்த கருத்தும் அதில் பரிமாற்றம் செய்து கொள்ளப்படவில்லை. அதனால் வந்து இது ஒரு ரியல் லைவ் பட்டிமன்றம். அதை வந்து அதற்கு முழுமையாக உழைத்து அவருடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட பேச்சாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய கூடுதல் நன்றிகளும் பாராட்டுகளும். நன்றி. நடுவர் அவர்கள் வந்து ஒரு புக்கை எழுதியிருக்காரு, நம்ம படிச்சிருக்கோம், அன்றாட வாழ்வில் தணிக்கை. அதில் வந்து இன்டர்நெட்டை பற்றி ஒரு பக்கம் இருக்குது. அது வந்து ஃபுல்லாகவே வந்து சாபத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. அதை சும்மா உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு சாதாரண ஈட்டிய மரத்தையே கூறுவார்கள். இந்த அணியில் இருந்து 2 அணித்தலைவர் முதற்கொண்டு இன்னொரு முக்கிய பேச்சாளர் வரைக்கும் வந்து 2 நகல்களை வாங்கி போய் அதை படிச்சு பார்த்துட்டு அவங்க கருத்துக்களை இங்கே பதிவு செஞ்சுட்டு அதை வந்து நடுவருக்கு எதிராகவே திருப்புறாங்க. இது நியாயம் கிடையாது அவங்க சொல்றாங்க. ஆனா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், நன்மைகளை வந்து பட்டியலிடுவதற்கான தேவைகள் வந்து இங்கே எழவில்லை. அவங்களே அதை தேடி போய் பயன்படுத்திக்குவாங்க. ஆனால் ஒரு இடத்துல ஆபத்து இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த
துன்பத்தை சந்திப்பது எப்படி, அதை கையாள்வது எப்படி, இல்லை தவிர்ப்பது எப்படி என்பதை வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அணுகுமுறையில் எழுதப்பட்ட நூல் வந்து. நன்மைகளை பட்டியலிட்டு இருந்தால் அந்த முழு நூலாக அப்படி தான் இருந்திருக்கும். நூலுடைய சூழ்நிலை, அதாவது கண்டென்ட்டே வந்து மாறி இருக்கும். அந்த நூலுக்கு தேவை என்ன அப்படிங்கிறத வந்து அதில் பதிவு செஞ்சுருக்கேன். அதனால் வந்து அவருடைய ஆதங்கம் இங்கே செல்லாது என்பது தெரியும். வருகை தந்து சிறப்பித்த அனைவருக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ.